அந்த வரிசையில நாங்க நான் சொல்ற கருத்தை விளங்கிக் கொள்ளும். முதலாவதுல சொல்ற வார விஷயம் நிகழ்ச்சி திட்டம் ஒன்றின் மீண்டு வரும் செலவை மூலதன செலவுக்கு மாற்றுதல் என்று சொல்றேன். ஆனா கருத்திட்டம் செலவு விடயம் ஒன்றின் சேமிப்புகளை மாற்றுவதற்கு என்றால் அது மீண்டு வரும் செலவாகின்ற சேமிப்பாக இருக்கலாம் அல்லது மூலதன செலவின்ற சேமிப்பாக இருக்கலாம். எதையுமே கருத்திட்டங்களுக்கு இடையிலும் செலவு விடயங்களுக்கு இடையிலும் மாற்றலாம் என்பதுதான் என்னுடைய பொருள். அப்ப செலவு மதிப்பீட்டில் மாற்றம் செய்தல் என்கின்ற அம்சத்திலே நிகழ்ச்சி திட்டங்களுக்கு இடையில் மீண்டு வரும் செலவை மூலதன செலவுக்கு மாற்றலாம் என்று ஞாபகம் வைக்க வேண்டும். அதுபோல கருத்திட்டமாக இருந்தால் செலவு விடயமாக இருந்தால் கட்டுப்படுத்திய இனமாக இருந்தால் அவற்றினுடைய சேமிப்புகளை என்ற அர்த்தம் அது மூலதன செலவின் சேமிப்பாக இருக்கலாம் அல்லது மீண்டு வரும் செலவினுடைய சேமிப்பாக இருக்கலாம். அவற்றை நாங்கள் மாற்றிக்கொள்வதற்கு அனுமதி உண்டு என்று சொன்னோம். அது மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு புதிய கருத்திட்டத்தை அல்லது புதிய செலவு விடய வகுப்பினை உருவாக்குவதற்கு நமக்கு அனுமதி இருக்குது. அப்ப புதித ஏற்கனவே இல்லாத புதிய கருத்திட்டத்தை புதிய செலவு விடய வகுப்பினை நாம உருவாக்குவதற்கு அனுமதி உண்டு. எப்படி உருவாக்குவதற்கு? ஏற்கனவே இருக்கக்கூடிய சேமிப்புகளை கொண்டு நமக்கு அத்தகைய ஒரு புதிதான ஒரு கருத்திட்டத்தை செலவு விடயத்தை உருவாக்கலாம். இப்ப நாம நேரத்தில் சொல்லி தராத விஷயங்கள் வந்தாலும் சேர்த்துக்கொள்ளுங்க. எனவே இது கூட என்ன மொத்தமான மதிப்பீட்டுக்குள்ளதான் மாற்றம் நடக்க போகுது. அது மாதிரி பதவி அணியினருடைய மொத்த செலவு மதிப்பீட்டில மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற காரணிகள்ல மொத்த செலவு மதிப்பீட்டில மாற்றம் செய்ய அனுமதிக்கப்பட்ட மற்றும் ஒரு சந்தர்ப்பம் நாம் சொல்லி தந்தேன். பதவியினரின் வேதன அளவு திட்டத்தில் மாற்றம் செய்வதற்கு. அப்படி மாற்றம் செய்கின்ற பொழுது மொத்த ஒதுக்கீட்டுக்குள்ள நமக்கு அவ்வாறு ஒரு தொகை இருந்தால்தான் அந்த காலகட்டத்தில் இந்த வேதன அளவு திட்டத்தில் மாற்றம் செய்வதற்கு அனுமதிப்பாங்க. மேலதிகமான ஒதுக்கீடு தர மாட்டாங்க. அப்படி பதவியினருடைய வேதன அளவு திட்டங்களில் மாற்றம் செய்கின்ற பொழுதும் நமக்கு இருக்கக்கூடிய செலவு மதிப்பீட்டில் நாங்கள் மாற்றம் செய்ய வேண்டியிருக்கும். அதுபோல மொத்த செலவு மதிப்பீட்டில் மாற்றம் செய்வதற்கு நாங்க ஏற்கனவே சொல்லி இருக்கோம். ஒரு நீண்ட காலத்திற்கு நாங்க ஒரு செயற்திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது அப்படியான செயற்திட்டங்களுக்கு நாங்க வைக்கின்ற பேர் தான் மொத்த செலவு மதிப்பீடு. அதை மாற்றுவதற்கும் நமக்கு அனுமதி இருக்குது என்று சொல்றோம். அதுபோல முற்பண கணக்கின் எல்லைகளில் மாற்றம் செய்வதற்கு எல்லைகளை மாற்றுவதற்கு நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கோம். முற்பண கணக்கிற்கு 4 எல்லைகள் உண்டு என்கின்ற கதையை நான் சொல்லி தந்திருக்கேன். செலவுகளுக்கான கொடுப்பனவுகளுக்கான உச்ச எல்லை, அதுபோல பெறுவனவுகளுக்கான இழிவெல்லை, வரவு மீதிக்கான உச்ச எல்லை, பொறுப்புக்கான உச்ச எல்லை என 4 எல்லைகள் இருக்கின்ற விஷயத்தை சொன்னேன். அந்த வரிசையில் அந்த எல்லைகளிலும் மாற்றம் செய்வதற்கு நிதி அமைச்சருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. மேலே நான் சொல்லி இருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் இந்த முதலாவது வகுதிக்குள்ள வரக்கூடியது. மொத்த ஒதுக்கீட்டு தொகைக்குள் மாற்றத்தை ஏற்படுத்துவை. ஆனால் மொத்த மதிப்பீட்டுக்கு மேலதிகமாக ஒரு தொகையை கொண்டு வருவதுதான் நாங்க குறை நிரப்பு பிரேரணை அல்லது பாராளுமன்ற விசேட அனுமதி விசேட தீர்மானம் என்கின்ற விடயம். எனவே நாங்க செலவு தலைப்புக்கு அதிகரிப்பை செய்தல் என்று அதுக்கு வார்த்தை சொல்றோம். ஏற்கனவே இருக்கக்கூடிய செலவு தலைப்பிற்கு ஒரு மேலதிகத்தை சேர்த்துக் கொள்வதற்கு. இப்ப செலவு தலைப்பிற்கு அதிகரிப்பொன்றை செய்வதற்கு என்ற அர்த்தம் குறை நிரப்பு பிரேரணை செய்வதற்கு. குறை நிரப்பு பிரேரணை செய்வதற்கு அனுமதி உண்டு. அப்ப குறை நிரப்பு பிரேரணை ஒன்று செய்தோம்னா அதனூடாக நமக்கு இந்த அனுமதிக்கான வாய்ப்பு நமக்கு கிட்டும். ஒரு 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 கால் ஒன்று வருது. ஒரு 5 minutes எனக்கு ஒரு தந்துடும். 2 minutes 2-3 minutes கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கொள்ளும் ப்ளீஸ்.
ஹலோ, கேக்குதா? ப்ளீஸ். ஆம் சார். அந்த ஆம் வரிசையில சார். ஓ திட்டங்களும் பல செலவுகளும் இருக்கும். செலவு சிஸ்டமும் நமக்கு இடையிடையே தடங்கள் ஏற்படுத்துது. ஓகே, அந்த வரிசையில நாங்க வகை மாற்றம் கடைசியாக நடந்ததை சொல்லி இருந்தேன். வகை மாற்றம் என்பதற்கு நாங்க ஒத்த கருத்தாக வீரமண் நடைமுறை என்கின்ற விடயத்தை அதுக்கு பயன்படுத்துகின்ற சொல்லாக நாங்க விளங்கி இருக்கோம். இதன் பொருள் என்ன? ஒரு செலவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை செலவு செய்வதற்கு போதாமல் இருந்தால் மேலதிகமாக தேவைப்படுகின்ற தொகையை பற்றாக்குறை என்று சொல்லுவோம். இன்னும் ஒரு செலவுக்கு அதே அமைச்சுக்கு அல்லது அதே திணைக்களத்திற்கு வேறொரு செலவிற்கு ஒதுக்கப்பட்ட தொகை செலவு செய்த பின்பும் மீதம் இருந்தால் அதை சேமிப்பென்று சொல்லுவோம். இந்த சேமிப்பை அந்த பற்றாக்குறைக்கு மாற்றுகின்ற விடயத்துக்கு பெயர் வகை மாற்றம் என்று சொன்ன. அப்ப ஒரு திணைக்களத்தின் ஒரு செலவுக்கு ஒரு செலவிற்கு ஒதுக்கப்பட்ட தொகை செலவு செய்த பின்னர் மீதமாக இருந்தால் அது சேமிப்பு எனப்படும். அதே திணைக்களத்தின் வேறொரு செலவிற்கு
ஒதுக்கப்பட்ட தொகை செலவு செய்வதற்கு போதாமல் இருப்பின் அது பற்றாக்குறை எனப்படும். அச்சேமிப்பை பற்றாக்குறைக்கு மாற்றுதல். அச்சேமிப்பினை பற்றாக்குறைக்கு மாற்றுதல் வகை மாற்றம் எனப்படும். இதோடுதான் நாம நிறுத்திட்டு போயிருந்தோம். இந்த இடம் வரைக்கும் நாங்க ஏற்கனவே கதை திட்டம். இதனோடு தொடர்பட்ட விடயமாக மற்றைய கேள்வி இருப்பதனாலதான் நான் இந்த விடயங்களை மீண்டும் ஒரு தடவை கதை திட்டு இந்த விடயத்துக்குள்ள நாங்க வந்திருக்கோம். அந்த வரிசையில கேள்வி பேப்பர்ல இருக்கக்கூடிய அதனுடைய 6ஆம் கேள்வியினுடைய ஆவன்னா வகை மாற்றம் செய்ய முடியாத சந்தர்ப்பங்கள் 5 தருக. இப்ப நான் இதுவரைக்கும் கதைத்ததுல முதலாவது ஏதாவது கேட்க வேணும் என்றிருந்தா அதை கேட்டீங்கன்னு சொன்னா எனக்கு உதவியாக இருக்கும். உங்களுக்கு விளங்கிட்டுதா இல்லையா என்பதை நான் புரிந்து கொள்றதுக்கு. அப்படி எல்லாருக்கும் விளங்கிட்டு சொன்னா நாம அடுத்த பகுதியை நோக்கி நகரலாம். யாருக்காவது விளக்கம் இதுல ஏதும் பிரச்சனை இருந்ததாக நீ உணர்ந்தா என்னுடைய கேட்டுக்கொள்ளலாம். சந்தர்ப்பத்தை தந்து கொள்றேன். இந்த மூலதன செலவு மீண்டு வரும் செலவு பற்றி சுருக்கமா ஒரு உதாரணம் சொல்லுங்க சார். ரைட். நாங்க முதலாவது வகுப்பிலேயே அது சம்பந்தமாக கதைச்சிட்டோம். பரவாயில்ல, சில வழிங்க முதலாம் வகுப்புல இல்லாம இருந்திருக்கலாம். மூலான செலவு சொன்னா ஏதாவது ஒரு சொத்தை வாங்குவதற்காக நாங்க செலவிட்டால் அதுக்கு பேர் மூலான செலவு. அல்லது சொத்தொன்றை பாரிய அளவில் புனருத்தாபனம் செய்வதற்காக நாங்க செலவு செய்து கொண்டால் அதுக்கு பெயர் மூலான செலவு. எனவே ஒரு மூலான செலவு என்பது ஒரு சொத்தை கொள்வனவு செய்வதற்காக ஏற்படுத்துகின்ற செலவாக இருக்கும். மீண்டு வரும் செலவு என்று சொன்னால் அந்த சொத்தை பராமரிப்பதற்கு ஏற்படுகின்ற செலவு, அல்லது நிதியாண்டு ஒன்றுக்குள் பல தடவைகள் மீண்டும் மீண்டும் ஏற்படுகின்ற செலவுகள். நாங்கள் 5 உதாரணங்களும் பார்த்திருந்தோம். வேதனங்கள், பிரயாண செலவுகள், வளங்கள் செலவுகள், பேணல் செலவுகள், சேவை செலவுகள் போன்றவை மீண்டு வரும் செலவுகள் என்றும், சொத்துக்களை புனருத்தாபனம் செய்தல், புதிய சொத்துக்களை கொள்வனவு செய்தல், மூலதன மாற்றல்கள், மூலதன மானியம், நிதி சொத்துக்களின் கொள்வனவு, மனிதவள மேம்பாடு போன்றவை மூலான செலவுகள் என்று நாங்கள் பார்த்தோம். நீங்க கேட்டதுக்காக நான் இலகுவாக சொன்னா, ஒரு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேனை வாங்குறது மூலான செலவு. ஃபேனை இயக்குறதுக்கு நாம கட்டுற மின்சார செலவு மீண்டு வரும் செலவு. விளங்கிட்டுதான்? ஓகே சார். ஓகே ஓகே. வேற ஏதும் பிரச்சனை? செலவு மதிப்பீட்டுல மாற்றம் செய்வதற்கு அனுமதிக்கப்படுற சந்தர்ப்பங்கள் நீங்க போன கிளாஸ்ல 8 சொன்னீங்க. ஆனா இதுல 7 வந்திருக்கு. அந்த ஒன்று மத்த ஒன்று பேரு சார். அதாவது இதுல என்ன பிரச்சனைண்டா, இப்ப நாம செலவு மதிப்பீட்டுல மாற்றம் செய்ய முடியாத சந்தர்ப்பங்கள் 14 இருக்குது. நான் பரீட்சையை இலக்கு நோக்கி நகர்கின்ற படியினால நாங்க என்ன செய்யறோம்டா, அந்த ஒரு 5-6 விடயங்களை தான் நாங்க பார்த்தோம். ஒவ்வொன்றையும் முழுவதையும் நாம பார்த்துட்டு இருக்கிற முயற்சிக்கையில ஏன்னு சொன்னா, அப்படி பார்க்க போனா நம்மளோட டைம் நமக்கு அந்த தேவையற்ற டைமா போயிடும். ஒரு பிரச்சனை. 2வது பிரச்சனை, நமக்கு 5 போதும் தானே அப்படி என்கின்ற வகையில் 5-6 நமக்கு போதும் என்கின்ற வகையில நான் ஒரு 5-6 விடயங்களை சொல்லுவோம். 14 இருந்தால் அல்லது 16 இருந்தால் நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும் என்று நினைச்சோம்டா நமக்கு அது சாத்தியம் இல்லாம போகும் என்ற காரணத்தால தான் நாம அந்த 5-6 விடயங்களை மட்டும் பார்த்து கொண்டு போறோம். அப்ப நமக்கு ஒரு அறிவு தேடலுக்கான விடயமாக நாம் இதை பார்க்கல. இப்ப நாம் ஒரு அறிவு தேடலுக்காக ஒரு விடயமாக நாம் இதை பார்க்காமலுக்கு நாம் எப்படி பார்க்கணும்னா, ஒரு பரீட்சையை இலகுவாக நாம் வெற்றி கொள்றதுக்கு என்னென்ன விஷயம் இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில தான் நான் இந்த 5-6 விடயங்களை மத்து நாங்க பார்த்து கொண்டு போறோம். இருந்தாலும் நீங்க கேட்டதுக்காக நான் உங்களுக்கு அதை சொல்லி தரணும் என்று சொன்ன நான் சொல்லலாம். அதாவது மொத்த செலவு மதிப்பீட்டில மாற்றம் செய்வதற்கு நாங்க அனுமதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல இன்னொன்று இருக்குது. அதிகாரம் அளிக்கப்பட்ட முற்பண கணக்கில் மாற்றங்களை செய்வதற்கு என்கின்ற ஒரு விடயம் இருக்குது. அப்ப ட்ரெஸரி, அட்வான்ஸ் ட்ரெஸரி ஆபரேஷன் என்ற ஒரு விஷயம் இருக்குது. அதுல மாற்றம் செய்வதற்கு நமக்கு அனுமதி இருக்குது என்கின்ற விடயம். ஆகவே நமக்கு எல்லா விடயங்களையும் நீங்க அதுல தெரிந்திருக்கணும் இல்லை.
பொதுவாக ஒரு 5 அல்லது 6 விடயங்களை நீங்க தெரிந்து கொண்டால் போதுமானதாக இருக்கும். ஓகே, அந்த வரிசையில நாங்க இன்றைய கேள்விக்குள்ள போக போறோம். அதுதான் செலவு மதிப்பீட்டில் மாற்றம் செய்ய அனுமதிக்கப்படாத சந்தர்ப்பங்கள். இன்றைக்கு நாங்க பார்க்க போற செய்தி ஆவண்ணா கேள்வி. செலவு மதிப்பீட்டில் மாற்றம் செய்வதற்கு அனுமதிக்கப்படாத சந்தர்ப்பங்கள். இந்த விடயம் சம்பந்தமாக நாங்க 14 சந்தர்ப்பங்களை நிதிப்பிரமாணம் 65 அதனுடைய 4ஆம் பிரிவு நமக்கு எடுத்துரைக்குது. 65ஆம் நிதிப்பிரமாணத்துடைய 4வது பிரிவின் கீழே 14 சந்தர்ப்பங்கள் இருக்குது. நான் இங்கேயும் ஒரு 5 அல்லது 6 விடயங்களை மாத்திரம் தான் சொல்லிக் கொள்ள போறோம். ஏனென்றால் நமக்கு அது போதுமானதாக இருக்கும். முதலாவது விடயம் சொல்லுது என்னன்னு சொன்னா, நாங்க முதல் சொன்ன அந்த விடயத்தோட இந்த முதலாவது கம்பேர் பண்ணினீங்கண்டா நின்று. நாங்க முதலாவது என்ன சொல்லி இருந்தோம்? ஒரு நிகழ்ச்சி திட்டத்தின் மீண்டு வரும் செலவினை அதே திணைக்களத்தின் அதே தலைப்பின் மற்றும் ஒரு நிகழ்ச்சி திட்டத்தினுடைய மூலதன செலவுக்காக மாற்றலாம் என்று சொன்னோம். இங்க நான் சொல்ல போறேன், அதுக்கு மேல் லேயரை முதல் கதைக்க போறேன், தலைப்பை கதைக்க போறேன். முதல்ல நிகழ்ச்சி திட்டத்தை கதைக்க போறேன், 2வது கருத்திட்டத்தை கதைக்க போறேன், 3வது. முதல்ல நான் அடிக்கடி உங்களோட வினயமா வேண்டிக் கொள்ற விடயம் என்னவென்றால், ஒரு வரவு செலவு திட்டத்தினுடைய வகுப்பீட்டு அலகுகள் என்கின்ற அம்சம் புரியுங்க. தலைப்பு, நிகழ்ச்சி திட்டம், கருத்திட்டம், செலவு விடயம், கட்டுப்படுத்திய இனம், நிதி அளிப்பு மூலம், இந்த சொற்கள் நம்மட மனதுக்குள்ள இருக்க வேணும். அப்பதான் புரிதல் ஒன்றை கொடுக்கும். இப்ப நாங்க முதலாவது சொல்ல போறோம், செலவு மதிப்பீட்டில் மாற்றம் செய்ய எப்போது அனுமதிக்கப்பட மாட்டாதென்றால், முதலாவது தலைப்புகளுக்கிடையில் மாற்றம் செய்வதற்கு அனுமதி இல்லை. அது என்ன? தலைப்புகளுக்கு இடையில் மாற்றம் செய்வதற்கு அனுமதி இல்லை என்ற என்ன பொருள்? அப்ப நமக்கு விளங்கியிருக்கணும் என்னண்டா, தலைப்பு என்பது எதை குறிக்கும்? ஒரு அமைச்ச குறிக்கும், ஒரு திணைக்களத்தை குறிக்கும். எனவே ஒரு செலவு தலைப்பில் இருக்கக்கூடிய சேமிப்பே இன்னொரு செலவு தலைப்புக்கு நாம கொண்டு போறோம்டா, ஒரு அமைச்சில் இருக்க நிதி ஒதுக்கீட்டை இன்னொரு அமைச்சியை கொண்டு போறதுக்கு சமன். அப்ப இவங்கட பட்ஜெட்டுக்கும் அவங்கட பட்ஜெட்டுக்கும் சம்பந்தம் இல்லையே. இங்க இருக்கக்கூடிய செயலாளருக்கும் அங்க இருக்கக்கூடிய செயலாளருக்கும் சம்பந்தம் இல்லையே. இங்க இருக்கக்கூடிய கணக்கீட்டு உத்தியோகத்திற்கும் அங்க இருக்கக்கூடிய கணக்கீட்டு உத்தியோகத்திற்கும் சம்பந்தம் இல்லையே. எனவே 2 செலவு தலைப்புகளுக்கு இடையே நாங்க எந்த காரணம் கொண்டும் நாங்க மாற்றங்கள் எதனையும் செய்ய முடியாது. அது மீண்டு வரும் செலவாக இருக்கட்டும் அல்லது மூலதன செலவு, எந்த செலவு மாற்றத்தையும் 2 தலைப்புகளுக்கு இடையே செய்து கொள்ள முடியாது. சுகாதார அமைச்சுக்கு மீதம் இருக்குதுன்றதுக்காக கல்வி அமைச்சுக்கு மாற்றலாமா? கல்வி அமைச்சுக்கு நாம் ஒதுக்கின தொகை நமக்கு மீதமாக இருக்குது என்பதற்காக நாங்க சுகாதார அமைச்சுக்கு மாற்றலாமான்னு கேட்டா இல்லை. அந்த சுகாதார அமைச்சன்றது கல்வி அமைச்சன்றது 2 தலைப்பு. எனவே இப்ப சுகாதார அமைச்சர்னா 103 என்கின்ற தலைப்பு, கல்வி என்ற 126 என்கின்ற தலைப்பு, 2க்கும் வேறு இலக்கங்கள் கொடுத்திருப்பாங்க. அப்ப இந்த 126 உள்ளது 103க்கோ அப்படி 2 தலைப்புகளுக்கு இடையில மாற்ற முடியாது. அது போலவே ஒரு மூலதன செலவுக்கென்று நாம ஏதாவது ஒரு தொகையை ஏற்பாடு ஏற்பாட்டை சவுண்ட் கொஞ்சம் விட்டு விட்டு வருது, கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கு சார் சவுண்ட். அப்படியா? எல்லாருக்கும் அப்படியா? இப்போ ஓகே சார். சார் அந்த 2வது திருப்பி சொல்லுங்க சார். ஓகே, நான் சொல்றேன் விளங்கப்படுத்த கதைக்கு. ஓகே, அப்ப நாங்க எப்போது வகை மாற்றம் செய்ய முடியாது அல்லது எப்போது செலவு தலைப்பில் மாற்றம் செய்ய முடியாது என்று கேட்டா, முதலாவது சந்தர்ப்பம் சொல்றேன் நான், 2 தலைப்புகளுக்கு இடையில் மாற்ற முடியாது என்கின்ற விஷயத்தை சொல்லிட்டேன். 2வது நான் மாற்றம் செய்ய முடியாத சந்தர்ப்பம் கதைக்கின்ற போது எதை சொல்ல போறேன் என்றால், 2 நிகழ்ச்சி திட்டங்களை பற்றி கதைக்க போறேன். இப்ப நிறைய பேருக்கு இதே சும்மா பாடமாக்குறது, பொருள் கொள்ளல் இல்லாம பாடமாக்குறது. ஒரு பொருள் கொள்ளல் இல்லாமல் இதை பாடமாக்கினா வரவே வராது. இப்ப நீங்க புரியணும்,
அப்ப என்ன இந்த இரண்டாவது மாற்றம் செய்ய முடியாத சந்தர்ப்பம் என்று சொன்னா, ஒரு அமைச்சுக்கு கீழே நிகழ்ச்சி திட்டம் ஒன்றொன்றிருந்து அந்த அமைச்சுக்கு கீழே ஒரு தலைப்பு கீழே 2 நிகழ்ச்சி திட்டம் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ஒரு நிகழ்ச்சி திட்டத்தின் மூலான செலவினத்துக்கு ஏதாவது ஒதுக்கி இருந்து அந்த ஒதுக்கின தொகையில மிச்சம் இருந்தா அந்த மிச்சத்தை எடுத்து அதே நிகழ்ச்சி திட்டத்தின் மீண்டு வரும் செலவினம் ஒன்றுக்கு மாற்றவும் முடியாது. அதே அந்த தலைப்புக்கு கீழே இருக்கக்கூடிய மற்றொரு நிகழ்ச்சி திட்டத்தின் மூலான செலவுக்கு மாற்றலாம், மீண்டு வரும் செலவுக்கும் மாற்றலாம். இதை நாம் இப்படி சொல்லக்குள்ள உங்களுக்கு புரியாது. நான் இப்போ ஒரு உதாரணம் பயன்படுத்த போறேன், அதோட உங்களுக்கு அது புரிஞ்சு போயிடும். பாருங்க என்ன அந்த உதாரணம் என்றா பிறகு அதை அழித்துக் கொள்வோம். இப்ப ஒரு தலைப்புண்டா மிஸ்டர்ன்னு எடுத்துக்கொள்ளுங்களேன். ஒரு ஆம்பளை, அவர் தான் தலைப்பு. இவருக்கு 2 மனைவி, அதான் 2 நிகழ்ச்சி திட்டம். மனைவி 1, மனைவி 2 கேட்டுக்கிறியால் அவசரப்பட்டு இந்த முடிவுகள் எடுத்துடாதீங்க. அப்ப 2 மனைவிகள் இருந்தா 2 நிகழ்ச்சி திட்டம். ஒரு மனைவி மகனுக்கு மோட்டார் சைக்கிள் வாங்குறது ஒரு கோட்பாடு. மோட்டார் சைக்கிள் கொள்வனவுக்கு ஒரு தொகை ஒதுக்கியிருக்க. ஏன் இந்த உதாரணத்துக்கு மோட்டார் சைக்கிளுக்கு எடுக்கிறா, அதான் மூலான செலவு. சீரரால் கேட்டதுக்கு மூலான செலவுனா சொத்து வாங்குறது. 2வது விஷயம், மோட்டார் சைக்கிளுக்கு பெட்ரோல் அடிக்கிறது. மோட்டார் சைக்கிளுக்கு பெட்ரோல் அடித்தல், எரிபொருள் நிரப்புதல். ஏன் இது எடுக்கிறா, அது மீண்டு வரும் செலவு. இந்த உதாரணத்தை கதைச்சதுக்கு பிறகு அந்த விஷயத்தை மீண்டும் கதைச்சோம்னா உங்களுக்கு பற்றும். இது யாருக்கு? ஒரு மனைவிட மகனுக்கு. ஒரு மனைவிட மகனுக்கு மோட்டார் சைக்கிள் வாங்குறது ஒரு தொகை ஒதுக்கியிருக்கோம். அதே வைபுட மகனுக்கு பெட்ரோல் அடிக்கிறதுக்கு ஒரு தொகையை நாம் ஒதுக்கியிருக்கோம். இது ஒரு நிகழ்ச்சி திட்டம். அவருக்கு 2 மனைவி என்றா மற்றொரு நிகழ்ச்சி திட்டம் அவருக்கு இருக்குது. அங்க மோட்டார் சைக்கிள், மற்ற வைபுட மகனுக்கு மோட்டார் சைக்கிள் வாங்குறது ஒரு நிகழ்ச்சி திட்டமாகவும், அந்த மகனுக்கு எரிபொருள் நிரப்புறது மற்றும் ஒரு நிகழ்ச்சி திட்டமாகவும் இருந்தால், அப்ப இங்கே மற்ற வைபுட மகனுக்கு நாங்க மோட்டார் சைக்கிள் வாங்குறது மூலான செலவு, அதே வைபுட மகனுக்கு நாங்க எரிபொருள் நிரப்புறது மீண்டு வரும் செலவு. இந்த மாற்ற முடியாத சந்தர்ப்பம் என்று எதை சொல்லுதுண்டா, இந்த மகனுக்கு மோட்டார் சைக்கிள் வாங்குறதுக்கு ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கிறீங்க எடுத்துக்கொள்ளுங்களேன். மோட்டார் சைக்கிள் வாங்கி முடிச்சிட்டோம், 800 ரூபாய்க்கு மோட்டார் சைக்கிளை வாங்கிட்டோம். அப்ப நமக்கு அதுல மிச்சம் இருக்குது, அந்த தொகையில ஒரு மிச்சம் ஒன்று, நம்ம மீதி ஒன்று இருக்குது நமக்கு ஒரு 200 ரூபாய். இந்த 200 ரூபாவை எடுத்து அதே வைபுட மகனுக்கு பெட்ரோல் அடிக்க கொடுக்கோமேலா, அந்த 200 ரூபாவை எடுத்து மற்ற வைபுட மகனுக்கு மோட்டார் சைக்கிள் வாங்கவும் கொடுக்கலாம், பெட்ரோல் எடுக்கவும் கொடுக்கலாம். இதைத்தான் நாம இந்த வகை மாற்றம் தடுக்கப்பட்ட 2வது சந்தர்ப்பம் என்று சொல்றோம். செலவு தலைப்பில் மாற்றம் செய்ய முடியாத சந்தர்ப்பம் என்று நாம் எதை சொல்றோம்டா, ஒரு நிகழ்ச்சி திட்டத்தின் மூலதன செலவுக்கென ஒதுக்கப்பட்ட தொகை செலவு செய்த பின்பு மீதம் இருந்தால் அதே நிகழ்ச்சி திட்டத்தின் மீண்டு வரும் செலவினத்தை செய்வதற்கோ அல்லது அதே தலைப்பின் கீழுள்ள மற்றொரு நிகழ்ச்சி திட்டத்தின் மூலான செலவுக்கோ மீண்டு வரும் செலவுக்கோ மாற்ற முடியாது அப்படிங்கிற செய்தி. இந்த வைபுட மகனுக்கு மோட்டார் சைக்கிள் வாங்குறதுக்கு கண்டு கொடுத்த காசு, மோட்டார் சைக்கிள் வாங்கினது பிறகு மிச்சம் இருந்தா அந்த வைபுட மகனுக்கு பெட்ரோல் அடிக்க கொடுக்கவுமே இல்லாத அந்த காசு மற்ற வைபுட மகனுக்கு மோட்டார் சைக்கிள் வாங்குறதுக்கு கொடுக்கவுமே இல்ல, பெட்ரோல் அடிக்க கொடுக்கவுமே இல்ல. அப்ப இதைத்தான் நாம சொல்ல போறோம், 2வது நிகழ்ச்சி திட்டங்களுக்கு இடையிலே மூலதன செலவினை மாற்றம் செய்வதற்கு அனுமதி இல்லை என்று சுருக்கமாக எழுத போறோம். இப்ப 2வது நாம சொல்ல போறோம் என்னன்னா, நிகழ்ச்சி திட்டம் ஒன்றின் நிகழ்ச்சி திட்டங்களிடையே மூலதன செலவை
மூலதன செலவினை மாற்றுவதற்கு அனுமதி இல்லை. அப்ப நிகழ்ச்சி திட்டங்களுக்கு இடையிலே மீண்டு வரும் செலவை வேணுமெண்டா மூலதன செலவுக்கு மாற்றலாம், அது மேல பார்த்திருந்தோம். ஆனா மூலதன செலவை இன்னொரு மூலதன செலவுக்கு மாற்றலா, இன்னொரு மீண்டு வரும் செலவுக்கும் மாற்றலாது. நன்றாக புரிந்து கொள்ளணும். நிகழ்ச்சி திட்டங்களுக்கு இடையிலே மூலதன செலவினை மாற்றுவதற்கு அனுமதி இல்லை என்கின்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது விடயமாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயம், செலவு மதிப்பீட்டில் மாற்றம் செய்வதற்கு முடியாத சந்தர்ப்பம். அன்புக்குரிய உத்தியோகத்தர்களே, நாம முதல் நாள் வகுப்பில நான் உங்களுக்கு சொல்லி தந்த ஒரு செய்தியை இந்த இடத்துல ஞாபகப்படுத்த வேணும். அதுதான், அரசாங்கத்தினுடைய செலவுகள் யாவும் 2 பிரதானமான வகுதிகளுக்குள் வரும் என்பதை பற்றி நான் சொல்லி தந்தேன். ஒரு செலவுக்கு பேர் சொன்னேன் வழங்கல் சேவை செலவு. இரண்டாவது செலவுக்கு பேர் சொன்னேன் விசேட சட்ட சேவை செலவு. அரசாங்கத்தினுடைய செலவுகள் 2 பிரதான தலைப்புகளின் கீழே கொண்டு வரோம். ஒன்று வழங்கல் சேவை செலவு, மற்றொன்று விசேட சட்ட சேவை செலவு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படியான ஒரு வழங்கல் சேவை செலவுக்கு உதாரணம் நான் அப்ப சொல்லி இருந்தேன். நமக்கு தார சம்பளம் வழங்கல் சேவை செலவு என்றும், ஜனாதிபதிக்கு கொடுக்க சம்பளம் விசேட சட்ட சேவை செலவு என்றும் சொன்னேன். அப்ப உதாரணத்துக்கு நீங்க இங்க எடுக்கணும். எப்படா சார் விளங்குதா சார்? மைக் பிரச்சனையா இருக்கு, மைக் பிரச்சனையா இருக்கு சார். விளங்குது சார். இடையில சின்ன சின்ன கனெக்ஷன் வந்து போகும். இப்ப கேட்கிறேன்னு நினைக்கிறேன். கேக்குது சார். மூன்றாவது கொஞ்சம் காய்ச்சி. ஓகே நான் கேட்கிறேன். ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை நான் கதைக்குது. இந்த சிஸ்டம் எரர்கள் வந்தால் நீங்க அதை புரிஞ்சு கொள்ளணுன்றதுக்கு. ரைட். அதாவது என்ன சொல்ல போறோம் என்றால், ரெண்டாவது விளங்கிட்டுதா? முதல்ல ரெண்டாவது மூன்றாவது சொல்ல போறோம். நமக்காரு அரசாங்க உத்தியோகத்திலாகிய நமக்கு சம்பளம் தாரது வழங்கல் சேவை செலவு. ஜனாதிபதிக்கு சம்பளம் கொடுக்கிறது என்ன? விசேட சட்ட சேவை செலவு. நான் முதலாவது வகுப்பிலேயே உங்களுக்கு கற்றுத்தந்த செய்தி, அரசாங்க செலவுகள் எல்லாமே வழங்கல் சேவை செலவுகள் என்கின்ற ஒரு வகையாகவும் விசேட சட்ட சேவை செலவு என்கின்ற இன்னொரு வகைக்குள்ளும் தான் வரும் என்பதை சொல்லி தந்துட்டேன். அப்படியான 2 சேவைகளுக்கு இடையிலும் சேமிப்பு இருந்தாலும் பற்றாக்குறை இருந்தாலும் மாற்றவே மாற்றலாது. அப்ப என்ன சொல்ல போறோம் என்றால், வழங்கல் சேவையிலிருந்து விசேட சட்ட சேவைக்கோ அல்லது விசேட சட்ட சேவையிலிருந்து வழங்கல் சேவைக்கோ மாற்ற முடியாது என்று சொல்ல போறோம். 2 சேவைகளுக்கு இடையிலும் இங்கிருந்து அங்க மாற்றவும் மேலாது, அங்கிருந்து இங்க மாற்றவும் மேலாது. இப்படி மட்டும் சொன்னா வழங்கல் சேவையிலிருந்து விசேட சட்ட சேவைக்கு மாற்ற முடியாது என்று சொன்னால், அதில் மறுதலை விசேட சட்ட சேவையிலிருந்து வழங்கல் சேவைக்கு மாற்றலாம் என்ற கருத்து பற்றுமே. அதனாலதான் அதை மறுதளித்து சொல்றேன். வழங்கல் சேவையிலிருந்து விசேட சட்ட சேவைக்கோ விசேட சட்ட சேவையிலிருந்து வழங்கல் சேவைக்கோ மாற்ற முடியாது. அப்ப மூன்றாவது, வழங்கல் சேவையிலிருந்து விசேட சட்ட சேவைக்கோ விசேட சட்ட சேவைக்கோ அல்லது விசேட சட்ட சேவை செலவிலிருந்து விசேட சட்ட சேவை செலவிலிருந்து வழங்கல் சேவைக்கோ மாற்ற முடியாது. அப்ப 4 விடயங்கள் சொல்லிட்டேன். 2 தலைப்புகளுக்கு இடையே மாற்ற முடியாது. 2 நிகழ்ச்சி திட்டங்களுக்கு இடையிலே மூலதன செலவினுடைய சேமிப்புகளை மாற்ற முடியாது. வழங்கல் சேவையிலிருந்து விசேட சட்ட சேவைக்கோ விசேட சட்ட சேவையிலிருந்து வழங்கல் சேவைக்கோ மாற்ற முடியாது. அப்படி என்கின்ற 3 விடயத்தை நான் சொல்லிட்டேன். 4வது விடயம் நாம சொல்ல போறது. 3வது விளங்கிட்டுதா? பிளீஸ் யாராவது சவுண்ட் தந்துருங்க. 3வது விளங்கிட்டுதா? ஓகே. 4வது விடயம், நான் முன் அங்க சொன்னேன், புதிய கருத்திட்டத்தை புதிய செலவு விடயத்தை
புதிய கட்டுப்படுத்திய இனத்தை உருவாக்குவதற்கு அனுமதி உண்டு என்று சொன்னேன். எங்க சொன்னேன்? செலவு மதிப்பீட்டில் மாற்றம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட சந்தர்ப்பம் சொல்லுகின்ற பொழுது இங்கே சொல்லியிருக்கேன், புதிய கருத்திட்டத்தை புதிய செலவு விடைய வகுப்பினை உருவாக்குவதற்கு அனுமதி உண்டு என்று சொன்னேன். ஆனால் இங்க வந்து சொல்ல போறேன், விசேட சட்ட சேவை செலவொன்றின் கீழ், விசேட சட்ட சேவை செலவொன்றின் கீழ் பாராளுமன்றத்தினுடைய அனுமதி இல்லாமல் நாங்க புதிய ஒரு கருத்திட்டத்தையோ ஒரு புதிய செலவு விடைய வகுப்பையோ உருவாக்க முடியாது என்று சொல்ல போறோம். அப்படி என்றால் நம்ம சேமிப்பிருந்தாலும், எங்க சேமிப்பிருந்தாலும் விசேட சட்ட சேவை செலவுக்கென்று ஒதுக்கப்பட்ட தொகையில் சேமிப்பு இருந்தாலும் அந்த சேமிப்பை கொண்டு புதிய கருத்திட்டத்தையோ புதிய செலவு விடைய வகுப்பையோ உருவாக்குவதற்கு அதிகாரிகளுக்கு அதிகாரம் கிடையாது. அப்படின்னா பாராளுமன்றத்துக்கு போகணும். பாராளுமன்றம் அனுமதித்தான் செய்யலாம். இப்ப நாம என்ன கதைக்கிறாரு? அதிகாரிகளுக்கு அதிகாரம் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பற்றி கழிச்சு கொண்டிருக்கோம். வகையை மாற்றம் செய்வதற்கு அனுமதிக்கிறது அதிகாரிகள், பாராளுமன்றம் வகை மாற்றத்துக்கு அனுமதிக்கிறது இல்லை. குறைரப்பு பிரேரணைக்குத்தான் பாராளுமன்றம் அனுமதி. இப்ப நாம கதைச்சு கொண்டிருக்கிறது என்ன? வகை மாற்றத்துக்கான அனுமதி. அப்ப வகை மாற்றம் செய்வதற்கு வழங்கல் விசேட சட்ட சேவை செலவொன்றின் கீழ் புதிய ஒரு கருத்திட்டத்தையோ புதிய ஒரு செலவுடைய வகுப்பை உருவாக்க முடியாது. விசேட சட்ட சேவை ஒன்றின் பாராளுமன்ற அனுமதியின்றி, பாராளுமன்ற அனுமதி இன்றி, பாராளுமன்ற அனுமதி இன்றி விசேட சட்ட சேவை ஒன்றிற்கு பாராளுமன்ற அனுமதியின்றி, பாராளுமன்றம் அனுமதிக்காம இருந்தால், பாராளுமன்ற அனுமதி இன்றி புதிய கருத்திட்டத்தை புதிய செலவு விடைய வகுப்பினை உருவாக்க முடியாது. அப்ப வழங்கல் சேவை கீழே சேமிப்பிருந்தா அந்த சேமிப்பை கொண்டு புதிய கருத்திட்டத்தை புதிய செலவு விடைய வகுப்பை உருவாக்குவதற்கு அனுமதி இருக்கிறது, அனுமதிக்கப்பட்ட சந்தர்ப்பம். ஆனால் விசேட சட்ட சேவை செலவொன்றின் கீழ் சேமிப்பு இருந்தாலும் பாராளுமன்றம் அனுமதிக்காத வரையிலே அப்படியான ஒரு தொகையை வகை மாற்றம் செய்வதற்கு அதிகாரிகளுக்கு அதிகாரம் கிடையாது. அதாக சொல்ல வந்து செய்தி. அது 4வது. அதுபோல 5வது நாம சொல்ல போறோம், உண்மையாக சேமிப்பு ஒன்று உருவாகாத நிலையில் சேமிப்பு ஒன்று உருவாகலாம் என்கின்ற எண்ணத்தில் நாங்க சேமிப்பு உருவாகி விட்டதாக கருதி வகை மாற்றம் செய்துவிட முடியாது. வகை மாற்றம் என்றாலே பொருள் என்ன? ஒன்றுக்கு செலவு செய்யறது ஒதுக்கப்பட்ட தொகையில சேமிப்பு இருக்கணும், இன்னொரு செலவுக்கு செலவு செய்வதற்கு போதாமல் இருக்கணும். இந்த சேமிப்பு இருந்தா தானே மாற்றலாம். இப்ப நாம உண்மையாக சேமிப்பு ஒன்று உருவாகும் என்ற எதிர்பார்ப்பின் கீழ் அந்த தொகையை எடுத்து நாங்க வகை மாற்றம் செய்துவிட முடியாது. அப்ப 5வது சொல்ல போறேன், சேமிப்பு உண்மையில் உருவாகாத நிலையில், சேமிப்பு உண்மையில் உருவாகாத நிலையில் சேமிப்பு உருவாகலாம் எனும் எடுகோளின் அடிப்படையில் வகை மாற்ற முடியாது. அப்ப எப்ப வகை மாற்றலாம்டா, ஒரு செயற்திட்டத்துக்கு கொடுத்த காசு செயற்திட்டத்தை முடிச்சிட்டோம், செயற்திட்டம் முடிந்த பிறகும் நம்மகிட்ட மீதம் இருந்தா தான் மாற்றலாமே தவிர, செயற்திட்டம் போய்கொண்டிருக்கக்குள்ள நாம யோசிக்க இது மீதமாகலாம் என்று யோசிச்சு அப்படி உண்மையாக ஒரு மீதம் உருவாகாம இருக்கக்குள்ள நாங்க ஒரு வகை மாற்றத்தை செய்யலாமான்னு கேட்டா செய்யவே முடியாது அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுபோல இன்னும் 1 2 சொல்லி தந்திருக்கேன்.
அங்க 7 சொன்னதுக்கு அங்கே 7 மட்டும் நிறுத்தி கொள்வோம். அதுதான் நாங்க முன்ன சொன்னமே குறை நிரப்பு பிரேரணை நாங்க மேல வகை மாற்றம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் சொன்னமே செலவு தலைப்பில் அதிகரிப்பை செய்வதற்கு அனுமதிக்கப்படுகிறது என்று சொன்னமே, குறை நிரப்பு பிரேரணை செய்வதற்கு அனுமதிக்கப்படுகிறது என்று சொன்னமே. அப்படியாக பாராளுமன்றத்திலே நாங்க மேலதிகமான ஒரு குறையிறப்பு பிரேரணையை சமர்ப்பித்து பெற்றுக்கொண்ட ஒதுக்கம் செலவு செய்து முடிந்த பிறகு மீதியமாக இருந்தா அந்த மீதியை சேமிப்பண்டு கருதி இன்னொன்றுக்கு மாற்ற இயலாது. நல்ல விளையும் கொடுங்க. என்ன இப்ப நமக்கு சம்பளம் கொடுக்குறது 10 ரூபா ஒதுக்கி இருக்காங்க, சம்பளம் கொடுக்குறது 12 ரூபா வேணுமெண்டா 2 ரூபாவை நாம குறையிறப்பு பிரேரணையாக பாராளுமன்றத்திட்ட கேட்க வச்சுக்கொள்ளுங்க. 2 ரூபா தந்துட்டு பாராளுமன்றம் இப்ப செலவு செய்கிற நாம அந்த 10 ரூபாவோட இந்த 2 ரூபா தேவைப்படும் என்று அடுத்த 1 ரூபா தான் போதும். அதுல அப்ப 11 ரூபா போதும். அப்ப இன்னும் 1 ரூபா அதுல மிஞ்சிட்டால் அந்த மீதமான தொகை எடுத்து இன்னொன்றுக்கு மாற்றிடாது. ஆகவே குறை நிரப்பு பிரேரணையின் கீழ் பெற்ற ஒதுக்கீட்டில் மீதி இருப்பின் அதனை வகை மாற்ற முடியாது. அது 6வது இன்னொன்று மட்டும் சொல்லிட்டு நம்ம நிறுத்திக்கொள்ளும். 14 இருந்தாலும் நமக்கு 7 போதும். 5 பாடமாக்கினாலே போதும். நீங்க மட்டுக்கு மட்டானுண்டா சில வேளை வராம போனா இலகுவாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்றை நாம சேர்த்து கொண்டால் வந்துடலாம் என்கின்ற அடிப்படையில் இன்னொன்றையும் சேர்த்துக்கொள்ளும். அதுதான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். முற்பண கணக்கு முயற்சி 39வது நிதி பிரமாணம் என்று போட்டு நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். புதிதாக முற்பண கணக்கொன்றை ஆரம்பிப்பதற்கு விண்ணப்பிக்கின்ற பொழுது அந்த விண்ணப்பத்திலே குறிப்பிட வேண்டிய விடயங்கள் சம்பந்தமாக நிதி பிரமாணம் 39 கற்பிக்கின்ற போது கற்பித்தேன். அப்ப சொன்னதை மீண்டும் ஞாபகப்படுத்திட்டு போய்த்திருவோம் இந்த இடத்துக்கு டச் பண்றதுக்காக. அதுதான் நாங்க ஆரம்பிக்க உத்தேசித்திருக்கும் முற்பண கணக்கின் முழு விவரங்களையும் கொடுத்தல் வேண்டும் என்று முதலாவது எழுதி வச்சிருக்கோம். நான் உங்களுக்கு PDF அனுப்பியிருக்கேன், நீங்க பார்த்தா தெரியும். ஆரம்பிப்பதற்கு உத்தேசித்திருக்கக்கூடிய முற்பண கணக்கு முயற்சியினுடைய முழு விவரத்தை கொடுக்க வேண்டும். நாம முற்பண கணக்கினுடைய எல்லைகளாக இருக்கக்கூடியவற்றை எங்களுக்கு அனுமதித்து தாங்க என்று கேட்க வேணும். அதுபோல முற்பண கணக்கு முயற்சிக்கு தொடர்பட்ட பொது மதிப்பீட்டின் கீழ் வரத்தக்க மூலான செலவுகளுக்கான தொகையை நாங்க அதுல குறிப்பிட வேணும். அதுபோல முற்பண கணக்கு முயற்சியின் கீழ் வரக்கூடியதான நிர்வாக செலவுகள் குறித்து நாம அதுல சொல்ல வேணும். அப்படியான முற்பண கணக்கு முயற்சிக்காக நாங்க இருக்கக்கூடிய எதிர்பார்க்கின்ற வருவாய்கள் எவ்வளவு வரும் என்கின்ற அந்த விடயத்தை நாம சொல்ல வேணும். அதுக்கு பிறகு ஒன்று சொல்லி தந்தேன். அந்த வருவாயை விட செலவுகள் அதிகரித்தால் நட்டம் ஒன்று எதிர்பார்க்கப்பட்டால் அந்த நட்டத்துடன் ஏன் முற்பண கணக்கு முயற்சியை நாங்கள் நடாத்த வேண்டும் என்பதற்கான காரணத்தையும் அந்த விண்ணப்பத்திலே சொல்ல வேண்டும் என்கின்ற விடயத்தை உங்களுக்கு கற்றுத் தந்தனர். அப்ப இதுல என்ன சொல்ல வர போறோம்டா, முற்பண கணக்கு முயற்சி ஒன்றை செய்த நட்டம் வரும். அந்த நட்டம் வரும் என்று நாம எண்ணி ஒரு தொகை ஒதுக்கி வைத்திருந்து நட்டம் ஒன்று நமக்கு ஏற்படாமல் இருந்தாலோ அல்லது ஒதுக்கி வைத்த தொகையை விட குறைவான ஒரு தொகைக்குத்தான் நட்டம் உண்டானாலோ அந்த நட்டத்துக்கென்று ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய தொகையில் நட்டமே ஏற்படாமல் விட்டாலோ அல்லது நட்டம் சிறிது அளவு ஏற்பட்டு இன்னொரு தொகை மீதமாக இருந்தாலோ அதை நாம் எடுத்து மாற்ற இயலாது. முற்பண கணக்கு முயற்சியின் கீழ் நட்டம் ஒன்று எதிர்பார்க்கப்பட்டு அந்த நட்டத்திற்கென ஏற்பாடு செய்யப்பட்ட தொகை மீதம் இருந்தால் அந்த மீதியை எடுத்து நாங்க வகை மாற்றம் செய்ய முடியாது. வகை மாற்றம் செய்ய முடியாத 7வது சந்தர்ப்பம் நாம சொல்ல போறோம். முற்பண கணக்கு முயற்சியின் கீழ் நட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட தொகையினை மாற்றம் செய்ய முடியாது. எனவே அன்புக்குரிய உத்தியோகத்தர்களே, நாங்க இதுவரைக்கும் கதைத்திருக்கோம் 6வது கேள்வியின் ஈனா பகுதி வரையும் கதைச்சிட்டோம். அதுதான்
ஒரு முற்பண கணக்கு முயற்சி ஒரு வகை மாற்றம் தொடர்பாக அனுமதிக்கப்படுற சந்தர்ப்பம் அவரையும் கதைச்சிட்ட வகை மாற்றம் என்ன, வகை மாற்றத்தை எப்ப அனுமதிக்கலா, அதுக்கு மேல பார்த்தோம் எப்ப செலவு மதிப்பீட்டில மாற்றம் செய்ய அனுமதி இருக்குது என்கின்ற விடயங்களை நாங்க முழுமையாக பார்த்துட்டோம். அதனுடைய ஈனா பகுதியையும் நாங்க அதனோடு தொடர்பட்டது என்கின்றபடினால பார்த்துட்டு நான் உங்களோட ஃபீட்பேக்கை கேட்டுக்கொள்றேன். அதுதான் வகை மாற்றத்தின் வகைகளையும் அவற்றை அனுமதிக்கும் அதிகாரிகளையும் பெயரிடுக. இப்ப ஈனா கேள்வி வகை மாற்றத்தின் வகைகளையும் அதை அனுமதிக்கின்ற அதிகாரிகளையும் பெயரிடுக என்கின்ற விடயம். வகை மாற்றத்தினுடைய வகைகளையும் அதை அனுமதிக்கின்ற அதிகாரிகளையும் பற்றி விளங்கிக் கொள்றதுக்காக நான் ஒரு அட்டவணை இங்க சேர்த்து கொள்றேன். அப்ப உங்களுக்கு பிடிஎஃப் தரவுல இன்னும் கொஞ்சம் இலகுவாக விளங்கி போயிடும். அந்த வரிசையில வகை மாற்றத்தினுடைய வகைகளை பற்றி நான் பார்க்கறதுக்கு என்னென்ன வகை மாற்றம் இருக்குது என்பதற்காக ஒரு தொடர் இலக்கம் என்கின்ற ஒரு விடயத்தையும், அதுபோல அந்த வகை மாற்றத்தினுடைய வகைகளை, வகை மாற்றத்தின் வகைகள் சம்பந்தமாக நாம இருக்க விடயத்தையும், அதை அனுமதிக்கின்ற அதிகாரிகளையும் அனுமதிக்கும் அதிகாரிகளையும் பற்றி நாம கதைக்க போறோம். அந்த வரிசையில வகை மாற்றத்திலே 4 வகையான வகை மாற்றங்கள் காணப்படுகின்றன. அவற்றுக்குள் பல வகுதிகள் இருக்குது. எல்லாத்தையும் நாம் விரிவாக சொல்ல போறோம். முதலாவது சொல்ல போறேன் நாம சொன்ன நிகழ்ச்சி திட்டங்களுக்கு இடையிலே மீண்டு வரும் செலவை மூலதன செலவுக்கு மாற்றலாம் என்று சொன்னதானே. அப்ப அதுக்கு நான் பேர் வைக்க போறேன் நிகழ்ச்சி திட்டங்களுக்கு இடையிலான, நிகழ்ச்சி திட்டங்களுக்கு இடையிலான மீண்டு வரும் செலவை, மீண்டு வரும் செலவினை மாற்றுதல். அப்ப இந்த வகை மாற்றத்தை நாம சொல்ல போறோம். நிகழ்ச்சி திட்டங்களுக்கு இடையிலான மீண்டு வரும் செலவினை மாற்றுதல் என்பது ஒரு வகை. நிகழ்ச்சி திட்டங்களுக்கு இடையிலான மீண்டு வரும் செலவினை மாற்றுதல் என்பது ஒரு வகை. இதுக்கு ஆருக்கு அனுமதி இருக்கின்றால் திரைசேரியின் செயலாளர், திரைசேர செயலாளருக்கு அல்லது பிரதி செயலாளருக்கு. பிரதி செயலாளர் கருது திரைசேரியினுடைய பிரதி செயலாளர். அப்ப திரைசேரியினுடைய செயலாளருக்கு அல்லது திரைசேரியினுடைய பிரதி செயலாளருக்கு தான் இந்த மீண்டு வரும் செலவாகிய, அதாவது நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் வருகின்ற மீண்டு வரும் செலவினை மாற்றம் செய்வதற்குரிய அதிகாரம் வழங்கப்பட்டிருக்குது. இரண்டாவது விஷயம் கருத்திட்டம். கருத்திட்டத்திலே நாம சொல்லுகின்ற போது அது மீண்டு வரும் செலவு என்று சொல்லல. அது மீண்டு வரும் செலவாக இருந்தாலும் சரி, மூலதன செலவாக இருந்தாலும் சரி, அந்த 2 விடயங்களையும் மாற்றம் செய்வதற்குரிய அதிகாரம் முழுக்க திரைசேரியின் செயலாளருக்கும் பிரதி செயலாளருக்கும் தான் வழங்கப்பட்டிருக்கின்றது. அப்ப கருத்திட்டத்தின் மூலதன செலவுகளின் வகை மாற்றம். இதை நாம கருத்திட்டத்தின் வகை மாற்றம் என்று நாம அழைக்கலாம். கருத்திட்டத்தின் வகை மாற்றம். வகை வகை
கட்டாய திரும்ப வந்திருக்கிறது, மீண்டும் நாம கதைத்துக் கொள்வோம். எனவே ஒரு கருத்திட்டத்தினுடைய மூலான செலவை மாற்றுவதாக இருந்தாலும் சரி, கருத்திட்டத்தினுடைய மீண்டு வரும் செலவை மாற்றுவதாக இருந்தாலும் சரி, அந்த மாற்றங்கள் யாவும் திரைசேரியினுடைய செயலாளரால அல்லது திரைசேரியினுடைய பிரதி செயலாளரால தான் மாற்றம் செய்ய வேண்டும். அது இரண்டாவது மாற்றம். ஆனால் மூன்றாவது மாற்றம் நாம சொல்ல போறோம் செலவு விடைய வகுப்பின் வகை மாற்றம். செலவு விடைய வகுப்பின் வகை மாற்றம். இதிலே ரெண்டு இருக்குது. ஒன்று மூலதன செலவை மாற்றுதல், மூலதன செலவு மாற்றம். அதுக்கு 6 அனுமதி தரணும் என்றால் இதே திரைசேரியின் செயலாளர் தான் ஒரு செலவு விடைய வகுப்பினுடைய வகை மாற்றத்திற்கு அனுமதி கொடுக்க வேண்டும். ஆனால் ஒரு செலவு விடைய வகுப்பின் வகை மாற்றத்தை, ஒரு செலவு விடயத்தில் இருக்கக்கூடிய விடயத்தை இன்னொரு செலவு விடயத்தினுடைய ஒரு மீண்டு வரும் செலவுக்கு நாங்க மாற்றணும் என்றால் அந்த மீண்டு வரும் செலவுக்கான மாற்றம் மீண்டு வரும் செலவு மாற்றமாக இருந்தால் அதற்கு திரைசேர செயலாளர் தேவையில்லை, அமைச்சின் செயலாளர் போதும். அமைச்சின் செயலாளர் அனுமதி தந்தால் போதும். ஆகவே மூன்றாவது பகுதி நாங்க படிச்சிருக்கோம் செலவு விடைய வகுப்பு. நான்காவது சொல்ல போறேன் கட்டுப்படுத்திய இனங்களுக்கு இடையிலான வகை மாற்றம். கட்டுப்படுத்திய இனங்களுக்கு இடையிலான வகை மாற்றம். இப்ப நான்காவது வகை மாற்றத்தை நாம சொல்ல போறோம் கட்டுப்படுத்திய இனங்களுக்கு இடையிலான வகை மாற்றம். இதை அனுமதிப்பதற்குரிய அதிகாரி யார் என்று கேட்டா, நான் முன்ன சொன்னது போல இங்கேயும் மீண்டு வரும் செலவாக இருந்தால் அதற்கு ஒரு அதிகாரியும், மூலான செலவாக இருந்தால் அதுக்கு வேறு ஒரு அதிகாரி தான் இருக்க போறோம். அப்ப இங்கே மூலதன செலவென்றால் மூலதன செலவு மாற்றம் என்றால் எல்லா மூலதன செலவினுடைய மாற்றங்களுக்கும் திரைசேரியினுடைய செயலாளருடைய அனுமதியைத்தான் பெற்றாக வேணும். ஆகவே இங்கேயும் கருத்திட்டத்தினுடைய கட்டுப்படுத்திய இனத்தினுடைய மூலதன செலவினுடைய மாற்றத்துக்கு நாங்க திரைசேரி செயலாளர் எடுத்துக்கொள்வோம். அதே நேரம் மீண்டு வரும் செலவினுடைய மாற்றமாக ஒரு கருத்திட்டத்தினுடைய ஒரு கட்டுப்படுத்திய இனத்தினுடைய மீண்டு வரும் செலவினுடைய மாற்றமாக இருந்தால் கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய அனுமதி எடுத்துக்கொண்டால் போதுமானது. கணக்கீட்டு உத்தியோகத்தர். எனவே சுருக்கமா சொன்னா அன்புக்குரிய உத்தியோகத்தர்களே 4 வகையான வகை மாற்றத்தை நாம சொல்றோம். ஒன்று நிகழ்ச்சிக்கு இடையிலான வகை மாற்றம். முதலாவது சொல்ற நிகழ்ச்சி திட்டங்களுக்கு இடையிலான வகை மாற்றம். அதற்கு அனுமதிப்பது யாரு? திரைசேர செயலாளர் அல்லது பிறை செயலாளர். இரண்டாவது என்ன? கருத்திட்டத்தின் மூலான செலவுக்கான அல்லது மீண்டு வரும் செலவுக்கான வகை. ரெண்டுக்குமே திரைசேர செயலாளர் அல்லது பிரதி செயலாளர். மூன்றாவது நாம சொல்றோம் செலவு விடைய வகுப்புகளுக்கு இடையிலான வகை மாற்றம். அது மூலான செலவாக இருந்தா திரைசேர செயலாளர் அல்லது பிரதி செயலாளர், ஆனால் அது மீண்டு வரும் செலவாக இருந்தா அமைச்சின் செயலாளர் அனுமதி எடுத்தால் போதும். நான்காவது கட்டுப்படுத்திய இனங்களுக்கு இடையிலான வகை மாற்றம். அப்படியான வகை மாற்றத்தில் மூலான செலவாக இருந்தால் வளமையை போல திரைசேர செயலாளர் அல்லது பிரதி செயலாளர் சொல்லுவோம். ஆனா மீண்டு வரும் செலவாக இருந்தால் கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய அனுமதியை அமைச்சின் செயலாளர் தேவையில்லை. அமைச்சின் செயலாளர் ஆறு? பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர். அமைச்சின் செயலாளர்னா பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர். அவர் அனுமதிக்கு இங்க போக தேவையில்லை. பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர். எனவே நாங்க எந்தெந்த செலவுக்கு மாற்றம் செய்வதற்கு யார் யார்கிட்ட அனுமதி எடுக்க வேணும் என்கின்ற இந்த விவரத்தை தெரியும். முதல்ல நீங்க கொண்ட விளங்கணும் என்ன? வகை மாற்றம் என்பது 4 வகைப்படும். நிகழ்ச்சி திட்டங்களுக்கு இடையிலான வகை மாற்றம், கருத்திட்டங்களுக்கு இடையிலான வகை மாற்றம், செலவு விடயங்களுக்கு இடையிலான வகை மாற்றம், கட்டுப்படுத்திய இனங்களுக்கு இடையிலான வகை மாற்றம். இந்த மாற்றங்கள் அனுமதிப்பதற்கான அதிகாரி யாரு? இலகுவாக சொன்னா இந்த மாற்றத்திலே சம்பந்தப்படுகின்ற மூலான செலவுகள் எல்லாவற்றினுடைய மாற்றத்துக்கும் திரைசேரி செயலாளர் அல்லது பிரதி செயலாளர் தான்
அனுமதி கொடுக்க வேண்டும். ஆனால் கட்டுப்படுத்திய இனத்தின் மீண்டு வரும் செலவை மாற்றுவதற்கு கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கும் ஒரு செலவு விடைய வகுப்பின் மீண்டு வரும் செலவை மாற்றுவதற்கு பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தராகிய அமைச்சின் செயலாளருக்கும் அந்த அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்கின்ற செய்தியை நாம புரிஞ்சிருக்க வேண்டும். இதில் ஏதாவது கேட்கிருந்தால் விளங்கிட்டுதா? ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. விளங்கிட்டுதா? சார். ஓகே, ஆமா. தேங்க்யூ. என்ன கேள்வியை நோக்கி நகர்வோம். பொதுவாக ஒரு தடை தாண்டல் பரீட்சையிலே அதிகம் வருகின்ற கேள்விகளுக்குள்ள முதலாம் அத்தியாயத்திலே அதிகம் வருகின்ற கேள்விகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான் அந்த என்ன கேள்வி. அரச உத்தியோகத்தர்கள் தொடர்பில் நிதி பிரமாணம் 71 கீழ் முன் அனுமதி பெறப்பட வேண்டிய விடயங்கள் எவை அப்படி என்கின்ற கேள்வி. அல்லது அதே கேள்வி பதவி அணியினரின் எத்தகைய மாற்றங்களுக்கு முன் அனுமதி பெறப்படல் வேண்டும். பதவி அணியினரின் எத்தகைய மாற்றங்களுக்கு முன் அனுமதி பெற வேண்டும். ரெண்டும் ஒரே விஷயம் தான். நம்பரை போட்டு கேட்டுருவாங்க சில வேளையில. நிதி பிரமாணம் 71 கீழ் அதுக்கு மட்டும் நம்பர் வந்து போகும். நிதி பிரமாணம் 71 கீழ் முன் அனுமதி பெறப்பட வேண்டிய விடயங்கள் எவை என்று கேட்டாலோ அல்லது பதவி அணியினருடைய மாற்றங்களிலே எத்தகைய விடயங்களுக்கு முன் அனுமதி பெறப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தை கேட்டாலோ ரெண்டும் ஒன்றுதான் கேள்வி. முதல்ல அது என்னென்று விளங்கணும். நாம தான் பதவி அணியினர். இந்த பதவி அணியினர் ஆகிய நமக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பதவிக்கு ஒரு பெயர் இருக்கும். இப்ப நான் பிரதம கணக்காளர் என்ற பதவி பெயர், அதுபோல உங்களுக்கு இருக்கக்கூடிய பதவி பெயர், அதுபோல மற்ற துறை சார்ந்து இருக்கக்கூடிய அபிவிருத்தி உத்தியோகத்தர், முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர், இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பதவி பெயர் இருக்குது. இந்த பதவி பெயர் என்பது நாமளாக நமக்கு சூட்டி கொண்டதா? இல்லவே இல்லை. அது பாராளுமன்றத்தினால் அனுமதிக்கப்பட்டு வருகின்ற ஒரு விடயம். இன்னும் சொன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பதவி பெயரும் அனுமதிக்கு அனுப்பப்பட்டே ஆக வேண்டும். நான் ஏற்கனவே உங்களுக்கு முதலாம் அத்தியாயத்திலே ஒரு விடயத்தை கற்று தந்த ஞாபகம் உங்களுக்கு இருக்கு. நான் அதை மீண்டும் அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அதுதான் 6ஆம் நிதி பிரமாணம் அதனுடைய 2வது பகுதி அல்லது ஆவண்ணா பகுதி விரிவான பதவியினர் அட்டவணையின் உள்ளடக்கங்கள் எவை என்கிற கேள்வி பார்த்திருந்தோம். அப்ப நான் சொல்லி இருந்தேன், விரிவான பதவியினர் அட்டவணையின் உள்ளடக்கங்களிலே 5 அம்சங்களை உங்களுக்கு சொல்லி தந்தேன். அதுல ஒன்று சொன்னேன், உத்தியோகத்தர்களுடைய பதவியும் தொகுதியும் என்று சொன்னேன். இந்த உத்தியோகத்தருடைய பதவியும் தொகுதியும் என்கின்ற விடயத்துக்கு பிறகு சொன்னேன் வேதன அளவு திட்டம் என்று சொன்னேன். 2வது. 3வது சொன்னேன் கடந்த ஆண்டில் கொடுக்கப்பட்ட உண்மையான வேதனம் எவ்வளவு என்றது சொன்னேன். 4வது நடப்பாண்டிலே நாங்க வேதனம் கொடுப்பதற்கு எவ்வளவு எதிர்பார்க்கம் என்றதை சொன்னேன். 5வதாக அடுத்த வருஷம் வரவு செலவு திட்ட ஆண்டுக்கு நாங்க எவ்வளவு வேதனம் கொடுக்க வேண்டி வரும் என்கின்ற எதிர்பார்ப்பையும் எத்தனை உத்தியோகத்தில் இருப்பார்கள் என்கின்ற எதிர்பார்ப்பையும் உள்ளடக்கியதுதான் ஒரு விரிவான பதவியின் அட்டவணை என்று சொன்னேன். இது ஒவ்வொரு வருடமும் பாராளுமன்றத்துக்கு சென்று அனுமதிக்கப்பட்டு வந்தே ஆக வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், நம்முடைய பதவியும் பதவி பெயரும் நம்முடைய வேதன அளவு திட்டமும் பாராளுமன்றம் அனுமதித்த விடயங்கள். அப்படியான அனுமதித்த விடயம் ஒன்றிலே நாங்களாக ஏதாவது சுயாதீனமாக மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா? நமக்கு அந்த பெயர் பதவியினுடைய பெயர் பிடிக்கல் என்பதற்காக நாங்களாக நமக்கு ஒரு பதவி பெயரை சூட்டிக்கொள்ள முடியுமா என்று கேட்டால் முடியவே முடியாது. அப்ப அது எப்ப முடியும் என்று கேட்டால், அத்தகைய மாற்றத்தை நாங்க நிதி பிரமாணம் 71க்கு அமைவாக திரைசேரியின் கீழ் காணப்படுகின்ற முகாமைத்துவ சேவைகள் பிரிவு என்கின்ற ஒரு பிரிவு இருக்குது, மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட். அந்த முகாமைத்துவ சேவைகள் பணிப்பாளர் அதிபதிக்கு அத்தகைய விண்ணப்பம் ஒன்றை செய்து அவர் அனுமதித்தால் மாத்திரம்தான் அந்த பதவியினுடைய பெயரினை மாற்றுவதற்குரிய நடவடிக்கையை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப நாங்க ஒரு உத்தியோகத்தருடைய பதவியினுடைய பெயரை மாற்ற வேணும் என்று சொன்னா அதற்கு முன் அனுமதி பெற வேணும் என்கின்ற செய்தியை நீங்க தெரிந்திருக்க வேணும். முதலாவது, பதவி
பெயரை மாற்றுவதற்கு. இப்ப நமக்கு இருக்கக்கூடிய பதவி பெயர் என்பது நாங்களாக சூட்டிக் கொண்டது கிடையாது. எப்படி நம்மட தாய் தாப்ப நமக்கு பேர் வச்சிருக்காங்களோ அது போல அரசாங்கம் தான் நம்மட பதவிக்கும் பேர் வச்சிருக்குது. அதை மாற்றம் செய்யணும் என்றால் நமக்கு அதிகாரம் கிடையாது. அதை அதிகாரம் செய்யணும் என்றால் நாங்கள் முகாமைத்துவ சேவைகள் பணிப்பாளர் அதிபதிக்கு விண்ணப்பித்து அந்த விண்ணப்பம் ஏற்றுக்கொண்டு அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட செய்தியின் பின்னர் தான் அத்தகைய மாற்றங்களை செய்வதற்கும் அதற்கு அடுத்த வருடங்களில் அதற்கான மதிப்பீடுகளை தயாரிப்பதற்கு நம்மால் முடியும். நல்ல உதாரணம் நான் உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு மனசுல படும். முதல் நாம சொல்ற கிளாக் அண்டு கிளரிக்கல், முன்ன சொன்னாம எழுது வினைஞர் என்று சொன்னோம். இப்ப எழுது வினைஞர் கிடையாது யாருமே. இப்ப இருக்க அவங்கள எம்எஸ்ஓ, மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் ஆபீசர். அப்ப இப்ப முன்ன இருந்தது கிளரிக்கல் சர்வீஸ், எழுது வினைஞர் சர்வீஸ். இப்ப அப்படி ஒரு சர்வீஸ் இல்லை, பேர் மாறுது. முன்ன சிசி, முன்ன கிளாக், இப்ப அப்படி சொல்லல எம்எஸ்ஓ, மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் ஆபீசர். அதுபோல முதல் இருந்தது டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட், அபிவிருத்தி உதவியாளர். இப்ப இல்லை, இப்ப இருக்கிறது டிஓ, அபிவிருத்தி உத்தியோகத்தர். எனவே பதவி பெயர் என்பது நாங்களாக மாற்ற முடியாது. அப்படி மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன் அனுமதி பெறப்படல் வேண்டும். அதான் அந்த கேள்வி. எத்தகைய விடயங்களுக்கு நிதி பிரமாணம் 71 கீழ் முன் அனுமதி பெற வேண்டும் என்பது அந்த கேள்வி. அதே விஷயத்தை இன்னொரு வகையில் நான் சொன்னா, பதவியினுடைய எத்தகைய மாற்றங்களுக்கு முன் அனுமதி பெற வேண்டும். அதில் ஒன்று நம்முடைய பதவி பெயரை மாற்றுவதற்கு அல்லது புதிய பதவி பெயரை உருவாக்குவதற்கு. புதிய பதவி பெயரை உருவாக்குவதற்கு முன்ன சொன்னது ஏற்கனவே இருக்கத்தை மாற்றுறது. இப்ப சொல்றது இல்ல புதுசா ஒன்றை உருவாக்குறது. புதுசா ஒன்றை நம்மளால் உருவாக்கலாம். அப்படி உருவாக்க வேண்டும் என்றாலும் அதற்கு முன் அனுமதி நான் பெற வேண்டியதாக இருக்கும். இப்ப நான் வேலை செய்கின்ற திணைக்களத்திலே புதிய பதவி பெயர் ஒன்றை நாங்க மாற்றம் செய்து அனுமதி பெற்றிருக்கோம். இப்ப பிரதேச நிலையங்களில நாங்க அப்படியான உத்தியோகத்தை முதல் டெவலப்மெண்ட் ஆபீசரா இருந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை நான் இப்ப வேலை செய்யறது எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், சமூர்த்தி என்று சொன்னாலும் சமூர்த்தி இப்ப கிடையாது, எம்பவர்மெண்ட் தான் இப்ப செய்யறது. அப்ப அதனால கம்யூனிட்டி எம்பவர்மெண்ட் ஆபீசர் என்ற சிஇஓ, முன்ன இடிஓ, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆபீசராக இருந்த ஆட்களை இப்ப என்ன செய்தாங்கன்னு சொன்னா பதவி பெயர்ல மாற்றத்தை உருவாக்குறாங்க. அந்த பெயர் கம்யூனிட்டி எம்பவர்மெண்ட் ஆபீசர், சிஇஓ என்கின்ற பதவி பெயரிலே மாற்றங்கள் செய்து அவங்களை திரும்ப உள்ளிருக்கும். முழுக்க முழுக்க சமூர்த்தி திணைக்களத்துக்கு கீழே சுமார் 2000 அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை இணைத்துக் கொள்வதற்கான முயற்சியை நாங்க புதிதாக ஆட்சேர்ப்பு செய்வதற்கு இலங்கை அரசாங்கத்துக்கு இப்ப இருக்கக்கூடிய நெருக்கடிக்குள் முடியாது என்கின்ற காரணத்தினால் ஏற்கனவே பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக பிரதேச செயலகங்களில் இணைப்பு செய்யப்பட்டிருக்கின்ற உத்தியோகத்தர்களுக்கு அந்த அந்த சந்தர்ப்பத்தை வழங்கி அவர்களுக்கு நாங்கள் கம்யூனிட்டி எம்பவர்மெண்ட் ஆபீசராக சிஇஓவாக அந்த பதவி பெயரை மாற்றிக்கொள்றோம். அப்படியாக இந்த பதவி பெயர் என்பது புதிதாக உருவாகுது. புதிய பதவி பெயர் ஒன்றை உருவாக்குவதற்கு அல்லது பதவி பெயரை மாற்றுவதற்கு நமக்கு அதிகாரம் முன் அனுமதி பெற்ற பிறகுதான் செய்து கொள்ளலாம். அது போலவே வேதன அளவு திட்டத்தை மாற்றுவதற்கு, வேதன அளவு திட்டத்தினை மாற்றுவதற்கு இப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேதன அளவு திட்டம் இருக்குது. அந்த வேதன அளவு திட்டத்தை நாங்களாக விரும்பி மாற்றிக் கொள்ளலாமா? மாற்றே இல்லாது, முன் அனுமதி பெற வேண்டும். அப்படி முன் அனுமதி பெற்றாத்தான் நம்முடைய வேதன அளவு திட்டங்களை மாற்றலாம். அதுபோல நம்ம ஒவ்வொருத்தர பதவிக்குள்ளும் தரங்கள் இருக்குது. இப்ப நம்ம SL1 என்கின்ற படியினால நாங்க 3-2-1 இது நம்மட பதவியினுடைய தரம். இப்ப டீச்சர் சர்வீஸ் எடுத்த மாட்டா 3லேயே ABC, 2விலேயே 2-1-2-2, 1 ஸ்பெஷல், அப்படி என்று நாங்க அதனுடைய பல்வேறுபட்ட பதவியினுடைய தரங்களை பார்க்க. இப்ப நாங்க அது போல 3 நம்ம இருக்கக்கூடிய இந்த பதவியில 3-2-3-1 என்றோ 2-2-2-1 என்றோ 1 என்றோ நாங்க பாகுபடுத்தி இல்லை. அப்படி புதிய ஒரு பதவியினுடைய பாகுபடுத்தலை உண்டு பண்ண வேணும் என்று சொன்னா நாங்களா செய்ய இயலாது. அதுக்கு முன் அனுமதி பெற வேண்டும். நான் இலங்கை கணக்காளர் சேவைக்கு வருகின்ற பொழுது எங்களுக்கு இருந்த பதவியினுடைய தரங்கள் 2-2-2-1, 3, அதுக்கு பிறகு 2-2-2-1, பிறகு 1. பிறகு அந்த மாற்றத்தை 2010ஆம் ஆண்டில் இல்லாமலாக்கி 3-2-1 என்று ஆகிக்கொண்டாங்க. இப்ப 3-2-1 ஸ்பெஷல். எனவே ஒரு வேதன அளவு திட்டத்தில் மாற்றம் செய்வதற்கும் புதிய பதவி பெயரை உருவாக்குவதற்கும் ஏற்கனவே உள்ள பதவி பெயரில் மாற்றங்களை செய்வதற்கு முன் அனுமதி பெறப்பட வேண்டும் என்பது போலவே பதவிக்கு புதிய தரங்களை வகுப்பதற்கும் முன் அனுமதி பெற வேண்டும்.
அது என்ன பதவிக்கு புதிய தரங்களை வகுத்தலண்டா. இப்ப நமக்கு இருக்குது இங்க இருக்குது 3 வச்சுக்கொள்ளுங்களேன். இப்ப நீங்க 3ல இருந்து 2க்கு வரலாம். இப்ப 3 2 1 இப்ப இருக்க வகுதி. இப்ப நீங்க அதை நீங்களா விரும்பி இல்ல 3 1 3 2 3 3 என்ன மாத்தலாமா? மாற்ற முடியாது. 3A 3B 3C மாற்ற முடியாது. அதற்கு முன் அனுமதி பெற வேண்டும். எனவே பதவிக்கு புதிய தரங்களை வகுப்பதற்கு, ஒரு பதவிக்கு புதிய தரங்களை வகுப்பதற்கு நாங்க முன் அனுமதி பெறப்பட வேண்டியது மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. அதுபோல நாம் இன்னொன்றை சொல்லலாம், அதுதான் தற்காலிகமாக இருக்கின்ற பதவியினரை நிரந்தரமாக்குவதற்கு. இப்ப பதவி உத்தியோகத்தில் நாம சொல்லுவோம் கேஷுவல் பேசிஸ் அண்ட் பெர்மனன்ட் சொல்லுவோம். கேஷுவல் இருக்கிற ஆளை பெர்மனண்டா மாத்தணும்னா நாம நினைச்சு மாத்த இயலாது. அவையெல்லாம் முறையாக நிதி பிரமாணம் 71 பிரகாரமாக அதற்கான விண்ணப்பங்கள் செய்து அத்தகைய மாற்றங்களை செய்துள்ளோம். உங்களுக்கு தெரிந்திருக்கும், இந்த வருட வரவு செலவு திட்டத்திலே அதிமேதகு ஜனாதிபதி அவர் அறிவித்தலை கொடுத்திருந்தார். இப்ப நாட்டில இருக்கக்கூடிய சூழ்நிலை கீழே புதிய நியமனங்கள் எதையும் செய்து கொள்ள முடியாது. எனவே ஏற்கனவே தற்காலிகமாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற சகல தரப்பாரையும் நிரந்தரமாக்குவதற்கு நடவடிக்கை எடுங்க. ஆனா எந்த காரணம் கொண்டும் புதிதாக எந்த ஒரு உத்தியோகத்திலையும் நீங்க தற்காலிகமாக நியமிக்கிறதுக்கு இனிமேல் நடவடிக்கை எடுத்துடாதீங்க என்கின்ற ஒரு விடயத்தை சொன்னார். எனவே அந்த அறிவித்தலின் கீழ் 6 மாதங்களை பூர்த்தி செய்த தற்காலிகமான உத்தியோக சேவையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் இந்த வருடம் நிரந்தர நியமனத்துக்கு உள்ளாக்கப்படுவதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கப்பட்டிருக்குது. இதே மாதிரி கோட்டாபய ராஜபக்சனுடைய காலத்திலும் அத்தகைய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டதோடு மாத்திரமல்லாமல் தேவையற்ற முறையிலே நாங்க இன்னும் சில உத்தியோகத்தில் கல்வித்தரத்திலே 8ஆம் ஆண்டு நிறைவேற்றாதாக்களுக்கு வேலை கொடுத்த ஒரு காலமாகவும் அது இருந்தது. உண்மையாகவே OLAL எழுதிய மாணவர்களுக்கு வேலை அற்றிருக்கின்ற சூழ்நிலையிலே 8ஆம் ஆண்டை பூர்த்தி செய்தவர்களுக்கு வேலை வழங்குகின்ற ஒரு செயற்திட்டத்தை அவர் கொண்டு வந்திருந்தார். அவர் அதிசயம், ஆசியாவின் அதிசயம் அவர். இனி அப்படியான அந்த ஒரு தற்காலிக பதவியினை நிரந்தரமாக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு முன் அனுமதி பெற வேண்டும். தற்காலிக பதவியினரை நிரந்தரமாக்குவதற்கு நாங்க முன் அனுமதி பெற வேண்டும். இன்னொன்றை நான் அதில் சேர்த்துக் கொள்ள போறேன். அதுதான் ஒவ்வொரு அலுவலகத்திலேயும் காடர் இருக்கும். காடர்ண்டா அனுமதிக்கப்பட்ட பதவி அணி, அனுமதிக்கப்பட்ட பதவி அணிக்கான வெற்றிடம் காடர். இப்ப இந்த ஒரு எக்ஸாம் திணைக்களத்துக்கு 30 காடர் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்களேன் மொத்தத்துல. இப்ப நாமளாக விரும்பி 31 இருக்குது, நீங்க இன்னொரு ஆபீசர் எங்களுக்கு தாங்கன்னு நாம கேட்டு எடுக்கலாமா? எடுக்கலாது. ஏனென்றா அதுல முழு பொறுப்பும் திரைசேரிக்குள் இருக்கக்கூடிய முகாமைத்துவ சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினுடைய அலுவலகத்தினுடைய பணி அது. எனவே எந்தெந்த திணைக்களத்திற்கு எத்தனை உத்தியோகத்தர்களுக்கான இடைவெளி வேக்கன்சி அங்க இருக்க வேண்டும் என்பது முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட விடயம். அப்படியான ஒன்றுக்கு நாங்களாக ஒரு அதிகரிப்பை செய்து கொள்ள முடியாது. அப்படி செய்ய வேண்டும் என்றால் அதற்குரிய மாற்றத்தை நாங்க முன்கூட்டியே அனுமதிப்பதற்கு நாங்க அதுக்குரிய விண்ணப்பங்களை செய்ய வேண்டும். எனவே நாம் அதை சொல்ல போறோம். அங்கீகரித்த பதவியினருக்கு அதிகரிப்பொன்றை செய்வதற்கு காடரை கூட்டி கேட்கறதுக்கு. இது அர்த்தம் என்ன? நீங்க எடுத்துக்கொள்ளும் காடரை கூட்டி கேட்கலாம், கூட்டி கேட்டு அனுமதி எடுத்து கூட்டிக் கொள்ளலாம். நாங்களாக கூட்டிக் கொள்ள. எனவே ஒரு பதவி நாங்க முன் அனுமதி பெறப்பட வேண்டிய விடயங்களாக பேரை மாற்றுவதாக இருந்தாலோ, நாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய பதவியினுடைய பெயரிலே ஒரு மாற்றத்தை செய்வதாக இருந்தாலோ, பதவி பெயரை உருவாக்குவதாக இருந்தாலோ, புதிதாக வேதன அளவு திட்டத்தை மாற்றுவதாக இருந்தாலோ, பதவிக்கு ஒரு புதிய தரங்களை உருவாக்குவதாக இருந்தாலோ, தற்காலிக பதவியினை நிரந்தரமாக்குவதாக இருந்தாலோ, நம்முடைய அப்ரூவ்ட் காடருக்கு ஒரு இன்க்ரீஸை, ஒரு அங்கீகரித்த பதவி அடிக்கு ஒரு அதிகரிப்பொன்றை செய்வதற்கோ நாங்க முன் அனுமதியின்றி அத்தகைய காரியங்களை செய்து கொள்ள முடியாது என்கின்ற விடயத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஏதாவது கேட்க இருந்தா கேட்டுக்கொள்ளும்.
ஓகே, கேள்வி இல்லை என்பதனாலே 7ஆம் கேள்வியாகிய முதலாம் அத்தியாயத்தினுடைய கடைசி பகுதிக்குள்ள நாங்கள் நுழைகிறோம். ஆனா பகுதி அதுதான் குறையிறப்பு வரவு செலவு சார் என்றால் என்ன? குறையிறப்பு கேளுங்க, சார் சொல்லுங்க இம்சாத். சொல்லுங்க இம்சாத். the director general of national budgetum secretary to the treasury ரெண்டும் உண்டா சார்? இல்லை இல்லை இல்லை, ட்ரெஸரி செக்ரட்டரி கீழே இருக்க ஒரு டிஜி தான் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் நேஷனல் பட்ஜெட். அதாவது ட்ரெஸரியில் இருக்க செக்ரட்டரிக்குள்ள 14 டிஜி இருக்காங்க. அதுல ஒரு ஆள் தான் நேஷனல் பட்ஜெட்ற டிஜி. அது மாதிரி ஸ்டேட் அக்கவுண்டர் டிஜி, ட்ரெஸரி ஆபரேஷன் டிஜி, கண்ட்ரோலர் டிஜி, அதுபோல டெரிஃப் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிஜி, முகாமைத்துவ சேவைகளோட டிஜி அப்படின்ட்டு நிறைய இருக்குது. அப்ப அவராக மாட்டார். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. 7வது கேள்வி குறை நிரப்பு வரவு செலவு திட்டம் என்பதை விளக்கு. நான் இன்சாத் சேர மறந்துட்டேன். அந்த வரிசையில குறை நிரப்பு வரவு செலவு திட்டம் என்றால் 74வது நிதி பிரமாணத்தை நாங்க விளங்கப்படுத்த வேண்டும். அப்ப குறை நிரப்பு வரவு செலவு திட்டம் என்கின்ற விடயத்திலே 74ஐயும் 75ஐயும் சேர்த்து அந்த கருத்தை கொடுக்க வேணும் கேள்விக்கு விடை வருகின்ற பொழுது. அப்ப 74 மற்றும் 75 ஆகிய நிதி பிரமாணங்கள் என்ன சொல்ல வருகிறது என்றால், தமிழ் அழகு தமிழ், ஆங்கிலத்துக்கு சப்ளிமெண்டரி பட்ஜெட் நாம சொல்லுவோம். அப்படி நாங்க ஏற்கனவே நமக்கு வழங்கப்பட்ட ஒதுக்கீடு செலவு செய்வதற்கு போதாமல் இருந்தால் மேலதிகமான ஒரு தொகையை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கின்ற அந்த பிரேரணையை நாம சொல்லுவோம் குறை நிரப்பு பிரேரணை என்று சொல்லுவோம். அந்த குறையிறப்பு பிரேரணையின் ஊடாக பெற்றுக்கொள்கின்ற அந்த மேலதிக நிதி ஒதுக்கீட்டுக்கு பேர் வைப்போம் குறைநிரப்பு மதிப்பீடு என்று சொல்லுவோம். அதுக்கு தான் பேர் குறைநிரப்பு வரவு செலவு திட்டம் என்று நம்ம சொல்ல போறோம். அப்ப குறைநிரப்பு வரவு செலவு திட்டம் என்றால் நாம ஏற்கனவே தயாரித்த வரவு செலவு திட்டத்தில் குறைவடைந்த தொகைக்கு தேவைப்படுகின்ற மேலதிகமான தொகை ஒன்றை பாராளுமன்ற அனுமதியின் கீழ் பெற்றுக்கொள்வதற்காக அந்தந்த அமைச்சின் செயலாளரால் தயாரிக்கப்பட்டு அந்தந்த அமைச்சரிடம் ஒப்படைக்கப்பட்டு அந்த அமைச்சர் அமைச்சரவையின் அனுமதியை பெற்று அந்த அமைச்சர் பாராளுமன்றத்திலே சமர்ப்பித்து அனுமதி பெற்றுக் கொள்கின்ற அந்த வரவு செலவு திட்டம் குறை நிரப்பு வரவு செலவு திட்டம் என்று நாம சொல்ல போறோம். அன்புக்குரிய உத்தியோகத்தர்களே, வரவு செலவு திட்டத்துக்கும் குறையிறப்பு வரவு செலவு திட்டத்துக்கும் இருக்கக்கூடிய மேஜர் டிஃபரண்ட் என்னென்றால், வரவு செலவு திட்டம் நிதி அமைச்சரால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். குறையிறப்பு வரவு செலவு திட்டம் அந்தந்த அமைச்சில் எந்தெந்த அமைச்சுக்கு நிதி ஒதுக்கீடு தேவைப்படுதோ அந்தந்த அமைச்சர் பாராளுமன்றத்தில் அதற்கான சமர்ப்பித்தலை செய்து அனுமதியை பெற்றுக்கொள்வார். அப்போ வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்து அனுமதி பெறுவது நிதியமைச்சராக இருப்பார். ஆனால் குறையிறப்பு பிரேரணையை சமர்ப்பித்து அனுமதி பெற்றுக் கொள்பவர் அந்தந்த அமைச்சராக இருப்பார். இங்கே நான் விடை சொல்லுகின்ற பொழுது ஒரு அம்சத்தை சொன்னேன். 74ஐயும் 75ஐயும் இணைத்து தான் இந்த கேள்விக்கு விடை கொடுக்க வேண்டும். அதுதான் ஒரு வரவு செலவு குறையிறப்பு வரவு செலவு திட்டத்தினுடைய கட்டமைப்பை அது விளங்கப்படுத்துகின்ற விதம். அதாவது குறையிறப்பு வரவு செலவு திட்டம் என்றால் உதாரணத்துக்கு நமக்கு இதை விளங்கினீங்கண்டா நான் பிறகு வசனம் சொல்லக்கூட உங்களுக்கு புரியும். உதாரணத்துக்கு நமக்கு சம்பளம் நமக்கு கொடுக்கறதுக்கு ஒரு 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கி இருக்காங்கன்னு எடுத்துக்கொள்ளுங்க. 100 மில்லியன் ஒதுக்கி இருக்காங்கன்னு எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப சம்பளம் கொடுக்கறதுக்கு நமக்கு தேவைப்படுது 120 மில்லியன் தேவைப்படுதுன்னு எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப மேலதிகமாக தேவைப்படுவது உங்களுக்கு தெரியும், சின்ன விஷயம், 20 மில்லியனாக இருக்கு. இந்த மேலதிகமாக தேவைப்படுற 20 மில்லியன்ல 5 மில்லியனை வகை மாற்றத்தின் மூலம் பெறலாம் என்றால், அதாவது மேலதிக தேவையில் வகை மாற்றத்தின் மூலம் பெறக்கூடியது
5 மில்லியன் என்றிருந்தால் இப்ப நாம குறை நிரப்பு வரவு செலவு திட்டம் தயாரிப்போம். குறை நிரப்பு வரவு செலவு திட்ட மதிப்பீடு. நான் உங்களுக்கு சொல்ல தேவை சின்ன விஷயம், உங்களுக்கு தெரியும் 15 மில்லியனுக்கு மட்டும். நமக்கு தேவை 20 மில்லியன் மேலதிகமாக. ஆனா நம்மகிட்ட இருக்கக்கூடிய சேமிப்புகள் இருந்து 5 மில்லியன் எடுக்கலாம் என்று சொன்னா இப்ப மேலதிகமா தேவைப்படுற 15 மில்லியனுக்கு மட்டும்தான் நாம பாராளுமன்றத்தை நாடுவோம். இந்த கருத்தை நாங்க சேர்த்துத்தான் ஒரு குறையிறப்பு வர விடயத்துக்கு வரைவிலக்கணம் சொல்ல வேணும். எப்படி சொல்ல வேணும்? நீ ஆண்டு ஒன்றில் செலவொன்றிற்கு ஒதுக்கப்பட்ட தொகையிலும் பார்க்க செலவு செய்வதற்கு மேலதிகமான தொகை தேவைப்படும் பொழுது அம்மேலதிக தேவையில் அம்மேலதிக தேவையில் வகை மாற்றத்தின் மூலம் மாற்றக்கூடியவை தவிர்த்து மேலதிக நிதி தேவைப்பாட்டுக்காக தயாரித்து பாராளுமன்ற அனுமதி பெறுதல் குறை நிரப்பு மதிப்பீடு ஆகும். குறை நிரப்பு வரவு செலவு திட்டம் ஆகும். குறை நிரப்பு வரவு செலவு திட்டம் ஆகும். மேலே சொன்னிய அந்த விஷயம் உங்களுக்கு புரிந்தா இங்க நான் எழுதியிருக்கக்கூடிய மெட்டர் உங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை. அந்த கருத்தை வச்சுக்கொண்டு நீங்க எழுதலாம். இதை வரிக்கு வரியாக பாடமாக்க வேண்டிய எந்த ஒரு தேவையும் கிடையாது. என்ன சொன்னேன்? ஒரு நிதியாண்டில நமக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய செலவு தொகை 100 மில்லியன். ஆனா அந்த நிதியாண்டில் நமக்கு தேவைப்படுற தொகை 120 மில்லியன். மேலதிகமா தேவைப்படுற தொகை 20 மில்லியன். நம்மகிட்ட வேறு செலவுக்கு ஒதுக்கினதன் ஊடாக சேமிக்கக்கூடியது 5 மில்லியன் இருந்தால் இப்ப நாங்க மீண்டும் பாராளுமன்றத்துக்கு போய் எங்களுக்கு 20 மில்லியனையும் தாங்க என்று கேட்க வேண்டிய தேவை இல்லைதானே? 15 மில்லியன் தந்தா போதும் தானே? அதுக்கு நாம தயாரித்து அந்த அமைச்சின் செயலாளரால அந்த அமைச்சருக்கு கொடுத்து அந்த அமைச்சர் அது அமைச்சரவையினுடைய அனுமதியை பெற்று அந்த அமைச்சர் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து பாராளுமன்ற அனுமதியை பெற்றால் அதுக்கு பேர் தான் குறை நிரப்பு வரவு செலவு திட்டம் என்று நாம சொல்றோம். அப்போ ஒரு நிதியாண்டு ஒன்றில் செலவொன்றுக்கு ஒதுக்கப்பட்ட தொகையிலும் பார்க்க செலவு செய்வதற்கு மேலதிகமான தொகை தேவைப்படும் பொழுது அம்மேலதிக தேவையில் வகை மாற்றத்தின் மூலம் மாற்றக்கூடியவை தவிர்த்து மேலதிக நிதி தேவைப்பாட்டுக்காக தயாரித்து பாராளுமன்ற அனுமதி பெறுதல் குறை நிரப்பு வரவு செலவு திட்டம் எனப்படும். ஏதாவது கேட்கிறதா கேட்டுக்கொள்ளுங்க. சார் அந்த 500 மில்லியன் டிசாஸ்டருக்கு ஒதுக்கினது சார் இதனூடாக தானே சார்? அப்படியா? இந்த வருஷம் டிசாஸ்டருக்கு ஒதுக்கின தொகை 500 மில்லியன் ரூபாய். அப்ப மேலதிகமான தொகையை குறையிறப்பு வரவு செலவு திட்டத்தினால் பெற்றுக்கொண்டாங்க. வேறு இம்சாத் சார். சின்ன டவுட் சார். கேளுங்க. அந்த வகை மாற்றத்துக்கு சார் அந்த செலவு மதிப்பீடுங்கிற விஷயத்துக்கு ஏதாவது தொடர்பு ஏற்படும் சார்? ஏற்படுகிறது அந்த டவுட் ஒன்று.
வகை அதாவது மாற்றம் என்னன்னு செய்ய சொன்னா இப்ப முடியாத நாங்க சப்ளிமெண்டரி சந்தர்ப்பம், செலவு கேளுங்க. மதிப்பீடு மாற்றம் செய்ய முடியுமான சந்தர்ப்பம், அந்த வகையில ஏதாவது ஒரு தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கே சார்? இல்ல அது வேறையாவே இங்க பார்த்து இங்க போற நிலைமை? இங்கேயா இல்ல நீங்க ஏற்கனவே சொன்ன விஷயத்து சார், அந்த அதாவது குறையிறப்பு 6வதுல வரவு செலவு. இல்ல இது இல்ல சார், மேல ஓ உள்ள விஷயம் செலவு மதிப்பீட்டுக்கும் வகை ஓகே. மாற்றத்துக்கும் ஏதாவது கனெக்ஷன் உண்டு இருக்கே சார்? ஓகே ஓகே ஓகே, நல்ல விஷயம். அதாவது செலவு மதிப்பீட்டில் மாற்றம் செய்ய முடியுமான சந்தர்ப்பம், வகை மாற்றம் செய்ய முடியாத சந்தர்ப்பம் என்பதில் இது கனெக்ஷன் இருக்குதான்னு கேட்டா ஓமமும் அங்க இது நாம வகை மாற்றம் செய்ய முடியுமான சந்தர்ப்பங்கள் என்று சொல்ற இல்ல அது. ஏன்னா அதுக்குள்ள வார ஒன்றுதான் வகை மாற்றம். எங்க 2வது சொன்னனே, கருத்திட்டம் ஒன்றின் செலவு விடய வகுப்பொன்றின் கட்டுப்படுத்தி இனம் ஒன்றின் சேமிப்புகளை மாற்றுவதற்கு என்று சொன்ன அம்சம் மட்டும்தான் இந்த வகை மாற்றம் என்கின்ற சொல்லோடு சம்பந்தப்படும். அதனால அதுக்கு பேர் வைக்கல, நாம வகை மாற்றம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் என்று பேர் வைக்கல. ஆனா நாம் இங்க கதைக்கிறது எல்லாமே வகை மாற்றம் தான். இங்கே வகை மாற்றம் செய்ய முடியாத சந்தர்ப்பங்கள் கதைக்கிறது எல்லாமே வகை மாற்றத்தை மட்டும் கதைக்கும். செலவு மதிப்பீட்டில் மாற்றம் செய்ய முடியுமான சந்தர்ப்பம் என்கின்ற போது அதுல ஒன்றுதான் வகை மாற்றம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை பற்றி கதைப்பது. மற்றதெல்லாம் வேறு 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 விஷயங்களை பற்றி கதைப்பது. நல்ல கேள்வி கேட்டது. ஓகே ஓகே சார். ஓகே. இம்சாத் சார், இதுல குறையிறப்பு பிரேரணை அப்படி என்கின்ற விஷயத்தை நீங்க எப்படி புரிந்து கொள்ளணும்னா, சப்ளிமெண்டரி பட்ஜெட்டுக்கு நாம மேலதிகமாக ஒரு தொகையை பாராளுமன்ற அனுமதி பெற்றுக் கொள்றதுக்கு நாங்க பெற்றுக்கூடிய தொகையை கழித்து தொகைக்காக பாராளுமன்ற அனுமதியை பெறுதல் தான் சப்ளிமெண்டரி பட்ஜெட் என்கின்ற விஷயத்தை நீங்க கருத்தா கொடுத்தா சரி. ஓகேயா சார்? இம்சாத் சார். ஆம் சார், ஆம் சார். ஓகே ரைட். ஓகே ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. ஆவண்ணா கேள்வி எழுத்துப்பிழை எதிர்பாராத இருக்குது. எதிர்பாராத பின் நிகழ்ச்சி நிதியத்திலிருந்து முற்பணம் பெறும் சந்தர்ப்பங்கள் எவை? ஒரு எதிர்பாராத பின் நிகழ்ச்சி நிதியம் சம்பந்தமாக நாம் ஏற்கனவே கதை திட்டம். எதிர்பாராத பின் நிகழ்ச்சி நிதியம், இதை நாம நிதி பிரமாணம், இம்சாத் சாருக்காக நிதி பிரமாணம் 78. எதிர்பாராத பின் நிகழ்ச்சி நிதியம். எதிர்பாராத பின் நிகழ்ச்சி நிதியம் என்று சொன்னா அந்த சொல்ல கொஞ்சம் தமிழை கொஞ்சம் புரியுங்க. இது என்ன அம்சத்தை குறிக்குதுன்னு சொன்னா, கண்டிஜென்சிஸ் ஃபண்ட், எமர்ஜென்சி ஃபண்ட் என்று நாம சொல்றது. அப்ப ஒரு எதிர்பாராத பின் நிகழ்ச்சி நிதியம் என்கின்ற வார்த்தை ஏன் வருது என்று சொன்னால், அரசாங்கத்தினுடைய எல்லா செயற்பாடுகளுமே முன்கூட்டியே நிகழ்ச்சி திட்டங்களுக்குள் இடப்படல் வேண்டும். நாம் அடுத்த வருஷம் என்ன செய்ய வேணும் என்று சொன்னாலும் அதை இந்த வருஷமே நாம நிகழ்ச்சி திட்டங்களுக்குள்ள கொண்டு வந்து ஆக வேணும். விடயங்களையும் நிகழ்ச்சி திட்டங்களுக்குள்ள கூடிக்குதா இல்லையே. சில விடயங்கள் நாங்கள் எதிர்பார்க்காத விடயங்களும் வந்து சேர்த்து. உதாரணம், நல்ல உதாரணம் இந்த அனர்த்தம். இந்த அனர்த்தத்திலே இவ்வளவு சேதம் வரும் என்று அரசாங்கம் நிச்சயமா எதிர்பார்த்திருக்காது. சுனாமியில ஏற்பட்ட அந்த இழப்பை விட 3.5 மடங்குக்கு அதிகமான சொத்து இழப்பு. சுனாமியின் இழப்பையே எதிர்பார்த்திருக்கிற இவ்வளவு வரும் என்றிருந்தால் இந்த எதிர்பார்ப்பையா அனர்த்த முகாமைத்துவ அமைச்சுக்கள் எதிர்பார்த்திருக்க போறோம்? இல்லையே. எனவே இப்படியான ஒரு எதிர்பாராத நிகழ்வுகள் இடம்பெறுகின்ற பொழுது நமக்கு ஒதுக்கங்கள் போதுமானதாக இருக்காது, அல்லது ஒதுக்கமே இல்லாமல் இருக்கும். இப்படியான சூழ்நிலைகளில் தான் அந்த நிலைமைகளை முகாமை செய்வதற்காக நாங்க ஏற்படுத்தி இருக்கக்கூடியதான நிதியம் எதிர்பாராத பின் நிகழ்ச்சி நிதியம். எதிர்பாராம ஏற்பட்டது என்ன, முன் நிகழ்ச்சியா பின் நிகழ்ச்சியா? பின் நிகழ்ச்சி. நாங்க எதிர்பார்த்தா முன் நிகழ்ச்சி, நாம எதிர்பாராம இருந்தா பின் நிகழ்ச்சி. பிறகைப்பட்டது தமிழ், அழகு தமிழ். எதிர்பாராத பின் நிகழ்ச்சி நிதியம் என்று சொல்றோம். இப்ப எதிர்பாராம ஏற்படக்கூடிய பிற்காலத்தில் ஏற்படக்கூடியதான ஏதாவது ஒரு நிகழ்வால ஏற்படுகின்ற செலவுகளை ஈடு செய்வதற்கு நமக்கு நிதியம் ஒன்று உருவாக்கி கொள்வதற்கான ஏற்பாட்டை அரசியலமைப்பு சட்டம் 151 கீழ் நாங்கள் ஏற்கனவே கற்றுட்டோம், 1ஆம் வகுப்பில கற்றுட்டோம். அப்படியான இந்த எதிர்பாராத பின் நிகழ்ச்சி நிதியத்தை நாங்கள் என்ன தேவைகளுக்கு பயன்படுத்தலாம் என்றால்,
எப்போது பயன்படுத்த வேண்டும்? ஒதுக்கீடு எதுவும் இல்லாத போது. ஒதுக்கீடு எதுவும் இல்லாத போது. ஒதுக்கமே இல்லை என்று சொன்னா அப்ப நாம செலவே செய்யற இல்லையான்னு கேட்டா செய்யலாம். இந்த எதிர்பாராத பின் நிகழ்ச்சி நிதியத்தில இருந்து ஒரு முற்பணத்தை கொடுத்து அந்த நிலைமைகளை முகாமை செய்யலாம். இரண்டாவது, வகை மாற்றம் தடுக்கப்பட்டிருக்கும் பொழுது. வகை மாற்றம் தடுக்கப்பட்ட சூழ்நிலையில். தடுக்கப்பட்ட சூழ்நிலையில். இப்ப உங்களுக்கு இதை சொல்லக்கூட உங்களுக்கு புரியும். முன்ன அது புரியாம இருந்திருந்தாரு, இப்ப புரியும். என்னது? உதாரணத்துக்கு நாம சொன்னோம் தானே, நிகழ்ச்சி திட்டங்களுக்கு இடையிலே சேமிப்பு இருந்தால் நாங்க மாற்றலாம். எந்த சேமிப்பை மாற்றலாம்? மீண்டு வரும் செலவுக்கான சேமிப்பை மாற்றலாம். மூலதன செலவில சேமிப்பு மாற்ற முடியாது என்று தானே படிச்சோம். எனவே அப்படி வகை மாற்றம் தடுக்கப்பட்டு ஒரு நிகழ்ச்சி திட்டத்தினுடைய மூலதன செலவை செய்ய வேண்டி ஏற்பட்டால் எங்க போற நாம? போக வேண்டிய இடம் எதிர்பாராத பின் நிகழ்ச்சி நிதியம். ஏன்னா வகை மாற்றத்தால் நாங்க அத்தகைய நிதியை பெற முடியாது. சேமிப்பு இருக்குது, தடுக்கப்பட்ட சூழ்நிலையாக காணப்படுது. முற்பண கணக்கு முயற்சி கீழே நாங்க ஏற்பாடு செய்து வச்ச தொகையில மிச்சம் இருக்குது, ஆனா நாங்க அதை கொண்டு போயிட்டு வேறொரு தேவைக்கு பயன்படுத்த முடியாது. அப்ப அப்படி அந்த அமைச்சுக்கு இருக்க ஒதுக்கீட்டுல சேமிப்பு இருந்தாலும் மேலதிகமா தேவைப்படுற அந்த தேவைப்பாட்டுக்கு அந்த சேமிப்பு பயன்படுத்த முடியாமலுக்கு அந்த சூழ்நிலை இருக்கப்பட்டால் அப்ப நாங்க எதிர்பாராத பின் நிகழ்ச்சி நிதியத்துல போய் ஒரு அட்வான்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல குறை நிரப்பு பிரேரணையை பிரேரணையினை பாராளுமன்றில் சமர்ப்பிப்பதற்கு கால அவகாசம் அற்ற போது. கால அவகாசம் அற்ற அப்ப குறைத்தில அவகாசம் நல்ல உதாரணம். சுனாமி 26 டிசம்பர்ல அடிச்சது. அப்ப ஞாயிற்றுக்கிழமை மக்கள் எல்லாம் அல்லோல கல்லோலம். எனவே டிசம்பர் 31க்குள்ள நாங்க சப்ளிமெண்டரி பட்ஜெட்டை பார்லிமெண்ட்டுக்கு கொண்டு போயிடும். இந்த முறை ஓகே. கித்துவா புயல் காரணமாக நமக்கு ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்யறதுக்கு ஓரளவுக்கு காலமாகுது. அது கூட டிசம்பர் மாதம் முடிஞ்சுது. அப்ப இப்படியான சூழ்நிலைகளை போதிய அளவு நிதி ஒதுக்கீடு இல்லாமல் இருந்தால் அப்ப நாம இந்த எதிர்பாராத பின் நிகழ்ச்சி நிதியத்தில இருந்துதான் முற்பணத்தை கொடுப்போம். அப்ப எதிர்பாராத பின் நிகழ்ச்சி நிதியம் பயன்படுத்த முடியுமான சந்தர்ப்பங்களாக ஒதுக்கீடு எதுவுமே இல்லாத போது, வகை மாற்றம் தடுக்கப்பட்டிருக்கின்ற பொழுதும், ஒரு குறை கூடிய வாய்ப்பு இந்த எதிர்பாராத பின் நிகழ்ச்சி நிதியத்திலிருந்து ஒரு முற்பணத்தை பெறுதலாக இருக்கும். அது ஆவண்ணா கேள்வி. ஈனா கேள்வி, அரசிறையாக கருதப்படாத பெறுவனவுகள் எவை? அரசிறையாக கருதப்படாதவைகள் எவை? அரசிறையாக கருத முடியாதவை. கருத முடியாத. Excuse me, sir. முதல்ல அரசிறை எழுதுறதா கருதுகிறீர்கள்? ஓ சொல்லு. Excuse me, sir. சொல்லுங்க சார். சார், இந்த அவசர கால நிதியமும் கேளுங்க சார், எதிர்பாராத கேளுங்க. பின் நிகழ்ச்சி நிதியமும் சேம் சேம் அவசர சேம் கால சேம் நிதியமும் எதிர்பாராத பின் நிகழ்ச்சி நிதியமும் உண்டா சார்? அது சேம் 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 ஒன்று. கண்டிஜென்சிஸ். கண்டிஜென்சிஸ் அப்ப அவசர கால நிதியமும் இதுவும் உண்டு தானே சார்? சேம். அவசரகால நிதியம் என்ற பெயரை வைக்கிறது அரசியலமைப்பு சட்டம். எதிர்பாராத பின் நிகழ்ச்சி நிதியம் என்ற பெயரை வைக்கிறது ஃபைனான்சியல் ரெகுலேஷன். அவ்வளவுதான் வித்தியாசம். சேம். ஒரு பிரச்சனை. நிதியங்கள் நாலு தந்திருக்கீங்க முதல் இதுல. இப்ப நாலுலையும் இது ரெண்டும் இருக்கு சார், அதான் கேக்குறேன். 4 சொல்றோம். ஏனென்றா இந்த இல்ல மிக நியாயம். 4 நிதியம் ஏன் சொல்றோம்னா 4 இடத்துல இந்த பேர் வாரத்தாலே சொல்றோம். எதிர்பாராத பின் நிகழ்ச்சி நிதியம் என்றதும் அவசர நிதியம் என்றதும் ஒன்றுதான். 4 பேர் வாரத்துக்காக சொல்லணும். ஓகே சார். ஓகே. அரசுறையாக கருத முடியாதவை எவை? நிதி பிரமாணம் 82
நமக்கு அரசிறையாக கருத முடியாத விடயங்களை பற்றி கதைக்குது. அரசிறையாக கருத முடியாதவை என்ற என்ன அர்த்தம் என்றா, அரசாங்கத்துக்கு கிடைக்கின்ற சில வருமானங்களை, அரசாங்கம் பெறுவனவுகளை அரசாங்கம் வருமானமாக கருத இயலாது. இந்த கருத்தை விளங்கணும். அரசாங்கத்துக்கு கிடைக்கின்ற எல்லாமே அரசாங்கத்துக்கு கிடைக்கின்ற வருமானம் இல்லை. சில விடயங்களை வருமானமாக அரசாங்கம் கருதும், சில விடயங்களை வருமானமாக கருதவே இயலாது. அப்ப எப்படியானவற்றை அரசிறையாக கருதக்கூடாது என்பதற்கான விளக்கத்தை தருவதுதான் இந்த அரசிறையாக கருத முடியாத பெறுவனவுகள் என்கின்ற விடயமாக இருக்கும். அதாவது அரசிறையாக எதை நாம கருத முடியாது என்று சொன்னா, அரசாங்கத்துக்கு கிடைக்கின்ற நான் சொல்ல போற பெறுவனவுகள் பெற்றாலும் அது வருமானமாக எடுக்க இயலாது. உதாரணத்துக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், நாம் அரசாங்கத்தில் லோன் எடுத்திருந்தால், இப்ப நீங்க அரசாங்க உத்தியோகத்தராக இருந்தா அரசாங்கத்தில் லோன் எடுக்கீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், ஆபீஸ்ல லோன் எடுக்கீங்கன்னு. ஒரு லோன் எடுத்து அவங்களோட சம்பளத்துல வெட்டுவாங்க, அந்த லோனுக்கு ஒரு தொகையையும் வெட்டி அதுக்கு ஒரு வட்டிக்கு ஒரு தொகையும் வெட்டுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு 5000 ரூபாய் வெட்டுறாங்க உங்களோட சம்பளத்துல சொல்லுங்களேன், பதில 4000 ரூபாய் லோனுக்கு வெட்டுப்படுது, 1000 ரூபாய் வட்டிக்கு வெட்டுப்பட்டால் நிதிப்பிரமாணம் 82 சொல்லுது முற்பண பெறுவனவு என்று சொல்லுது. முற்பண பெறுவனவுண்டா 5000 ரூபாய். இந்த முற்பண பெறுவனவுக்குள்ள வட்டி என்பது இலாபம், அரசாங்கத்துக்கு கிடைக்கும் இலாபம். இந்த வட்டி தவிர்ந்தது அரசாங்கத்துக்கு லாபம் இல்லை, வருமானம் இல்லை. இப்ப இந்த சொல் கொஞ்சம் கொஞ்சம் சிலருக்கு விளங்குற இல்லை. அரசுறையாக இதை கருத மாட்டோம்னு சொன்னா, அரசாங்கம் லோனை கொடுத்துட்டு அறவுற மொத்த தொகைக்குள்ள இருக்க வட்டி இல்லாதது, வட்டிக்குரிய பங்கு இல்லாதது, அது வருமானம் இல்லைதானே. அரசாங்கத்துக்கு கொடுத்த காசு தானே திரும்ப எடுக்குது. எனவே முதலாவது முற்பண பெறப்படுகின்றவற்றுள் பெறப்படுபவற்றுள் வட்டி தவிர்ந்தவை இல்ல. 1,00,000 லோனை கொடுத்து படிச்சு சொல்றேன், 5000 ரூபாய் படி தரணும், 1000 ரூபாய் வட்டி தரணும், 6000 ரூபாய் தருவேன். 6000 ரூபாய் தந்தா உங்களுக்கு 6000 வருமானமா? வருமானம் என்ற சொல்லுக்கு தர பயன்படுத்துற அரசுரை இல்லையே. அந்த 6000 வாரத்துல 1000 தான் வருமானம். அந்த 1000 கழிச்சு விட்டா மற்றது நீங்க கொடுத்த லோன் தானே உங்களுக்கு வருது. எனவேதான் நாங்க முற்பண கணக்கு முயற்சிக்கு கீழே நமக்கு கிடைக்கின்ற பெறுவனவுகளிலே அந்த வட்டி தவிர்ந்தது, முற்பண கணக்கு முயற்சியினால கிடைக்கின்ற அந்த வட்டியை இலாபம் என்று சொல்லுவோம். அந்த வட்டி தவிர்ந்தது நமக்கு அரச வருமானமாக கருத முடியாது என்பது நான் புரிய வேண்டும். இது ஒன்று. இரண்டாவது, இப்ப அரசாங்கம் கடைசியாக வந்து சொல்லிச்சு, நாங்க உங்களுக்கு உதவியோட தாரோம், 600 மில்லியன் அமெரிக்க டாலர் ஒன்றை நாங்க உங்களுக்கு தாரோம் அப்படின்னு சொல்லிச்சு. இது சொல்லி போட்டு சொல்லிச்சு, இதுல 400 மில்லியன் நாங்க இலகு வட்டி கடனை தாரோம், நீங்க 200 மில்லியன் உங்களுக்கு ஃப்ரீயா தாரோம்னு சொல்லிச்சு. அது மாதிரி உலக நாடுகள் பல இலங்கை அரசாங்கத்துக்கு இலவசமாக கொடுத்ததும் இருக்குது, கடனாக கொடுத்ததும் இருக்குது. இலங்கை 54 பில்லியன் அமெரிக்க டாலரை கடனாக கொடுக்க வேண்டி இருக்குது. எனவே அரசாங்கம் கடன் பெற்றால் அது அரசாங்கத்தின் வருமானமா? அரசாங்கம் உழைச்சதா? இல்லையே. ஆரிடம் கடன் பெற்றதோ அந்த இல்லாம அரசாங்கம் திரும்ப கொடுக்க வேண்டும். உள்நாட்டிலே இலங்கை வங்கியிடமும் மக்கள் வங்கியிடமும் கடன்
பங்களாதேஷ் பெரு இருக்கட்டும் அல்லது ரைட் இடையிலே ஒரு தடம் கட்டாய் வந்துட்டு மீண்டும் இணைந்து கொள்வோம். அப்ப நாங்க எவற்றை அரசாங்கம் அரசுரையாக கருதக்கூடாது என்பதற்கு நாங்க மூன்றாவது சொல்ல போற விஷயம் என்னன்னா, அதுக்கு அந்த சொல்ல போற உதாரணத்தை விளங்கிட்டு நீங்க அதை கிரகிச்சதான் விளங்கு. நீங்க ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, 1,00,000 மோட்டார் சைக்கிள் வாங்குறீங்க. அந்த வாங்கின மோட்டார் சைக்கிள் 1,05,000 விற்கிங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு மொத்தமா கிடைக்கும் 1,05,000 கிடைக்கும். நீங்க அந்த 1,05,000 வருமானம் உழைத்ததாக எண்ணுவீங்களா? அல்லது அந்த 1,00,000 ரூபாவே வருமானம் இல்லை நாம போட்ட காசுன்னு நினைப்பீங்களா? போட்ட காசுன்னா நினைப்பீங்க 5,000 மட்டும்தானே வருமானம். அது போலதான் அரசாங்கம் ஏதாவது ஒன்றில முதலிட்டு அந்த முதலீட்டை விற்று பெறுகின்ற போது இலாபம் ஒன்று கிடைக்கும். அந்த இலாபம் தவிர்ந்த மற்ற பகுதி அரசாங்கம் போட்ட காசு தானே. அப்ப நாம அரசாங்க வருமானமாக கருத மாட்டோம். எனவே அதை எப்படி சொல்லுவோம்டா, அரசாங்கம் முதலீடுகளை மீட்கும் போது கிடைக்கும் இலாபங்கள் தவிர்ந்தவை அரசுரை ஆகாது. அப்ப அரசாங்கத்துக்கு ஏதாவது முதலீட்டை வித்து அந்த முதலீடு விற்பனையால வரக்கூடிய அந்த பெருவனவுக்குள்ள இருக்கக்கூடிய ஏதாவது பணம், அது விலாபம் தவிர்ந்த பணம் நம்ம போட்டது தானே, அரசாங்கத்தில தானே, அதை நாங்கள் அரசுரையாக கருத மாட்டோம். அது போல அரசாங்க நடவடிக்கைகளிலே சில சந்தர்ப்பத்திலே அரசாங்கம் வைப்பாக சில பணங்களை பெறும். உதாரணத்துக்கு நம்மளோட அலுவலகத்திலே ஒரு கான்ட்ராக்டருக்கு நாங்க ஒரு கான்ட்ராக்டர் கொடுத்திருக்கோம், அவர் 20,00,000 ரூபாய் வேலையை செய்கிறாருன்னு வச்சுக்கொள்ளுங்க. வேலை முடிச்சு நம்மளோட ஒப்பந்தம் சொல்லும், அதுல 10% பிடிகாசாக ரிட்டன்ஷனாக பிடிச்சு வச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்லும். அப்ப 20,00,000 ரூபாய் கொடுக்க வேண்டிய நாம் என்ன செய்வோம்னா 18,00,000 கொடுத்து போட்டு 2,00,000 ரூபாய் பிடிச்சு நம்மளோட டிபாசிட் அக்கௌண்ட்டுக்கு நாம எடுப்போம் அரசாங்கம். அப்ப அரசாங்கத்துக்கு அது கிடைக்கும். ஏன் கிடைக்கும்டா, அது ஒரு தற்காலிகமா ஒரு 5-6 மாதம் பார்த்திருந்துட்டு அந்த வேலை சரியா இருந்தா திரும்ப கொடுக்கறதுக்காக. எனவே அப்படியான பணத்தை நாம சொல்லுவோம் வைப்பு பண பெறுவனவு. அது நாம திருப்பி கொடுக்கத்தானே வேணும். அது அரசுரை ஆகாது. அப்ப நாம வைப்பு பணமாக ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொண்டால், டிபாசிட்டுக்கு ஏதாவது காசு நமக்கு வந்தால், அந்த காசை நாங்க எந்த காரணம் கொண்டும் நமக்கு கிடைச்ச வருமானமாக கருத இயலாது. என்ன திருப்பி கொடுக்கணும் நாம். அது மாதிரி நம்ம ஒரு திணைக்களம்டா, நம்மட திணைக்களத்துக்கு நாம சம்பளம் கொடுக்கணும், மற்ற வேலை செய்யணும், நாம ஏதாவது ப்ரோக்ராம் நடத்தணும். இதுக்கெல்லாம் காசு தரும் எங்கேன்னு சொன்னா நம்மளோட ஹெட் ஆஃபீஸுக்கு யாரு காசு கொடுப்பாண்டா, திரைசேரி. அப்படி திரைசேரி ஹெட் ஆஃபீஸுக்கு கொடுக்கதோ அல்லது நமக்கு தாரதோ, அல்லது ஹெட் ஆஃபீஸ் நமக்கு தாரதோ, அல்லது திரைசேரி நமக்கு தாரதைக்கோ நான் சொல்ற பெயர் கட்டி நிதி என்று சொல்லுவோம், இன்ட்ரெஸ்ட். அப்படி கட்டி நிதி என்பது நம்மட திணைக்களம் உழைச்ச வருமானமா? இல்லையே, திரைசேரி தந்ததானே. எனவே கட்டி நிதி பெறுவனவோ நாம அரசுரையாக கருத தேவையற்றவை என்பதை நாம விளங்கியிருக்க வேண்டும். இன்ட்ரெஸ்டாக ஏதாவது நமக்கு கிடைத்தால் அப்படி கிடைக்கின்ற எந்த ஒரு தொகையையும் நாங்க அரச வருமானமாக கருத தேவையில்லை. இன்னொன்றை மட்டும் சொல்லிக் கொள்றேன், நான் இதுல 8 இருந்தாலும் இலகுவா ஞாபகம் வைக்கக்கூடிய விடயங்களை நான் உங்களுக்கு சொல்லி வரேன். அதிலே 5ஆவதாக இம்சாத் சாருக்கு நீங்க 5ஆவது பாத்தீங்கன்னா அது ஆத்தரைஸ்ட் ட்ரெஷரி அட்வான்ஸ் அக்கௌண்ட் சொல்லுவோம். அப்ப 6ஆவது தான் நான் உங்களுக்கு 5ஆவது தந்திருக்கேன், மற்றவர்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா சிலது உங்களுக்கு அதை விளங்குறதுக்கு சிரமமா இருக்கக்கூடிய விடயங்கள் நான் தவிர்த்துட்டு இலகுவாக புரியக்கூடிய விடயங்களை ஏன்னா எஃப்ஆர்ண்டா இலகுபடுத்த வேணும். அதனால இலகுபடுத்தி கொண்டு போறதுக்காக நான் இப்படியாக இலகுவான விடயங்களை மட்டும் உங்களுக்கு கருத்தோடு பரிமாறிக்கொள்றேன். 6ஆவது விஷயம் என்னடா, ஒரு அரசாங்க உத்தியோகத்தருக்கு நாம ஒரு 10,000 ரூபாய் கொடுக்க இருந்த சந்தர்ப்பத்துல தவறுதலா 11,000 ரூபாய் கொடுத்துட்டோம்டா, மேலதிகமா அவர் எடுத்த காசு திரும்ப கொண்டாந்து கட்டணும்.
அப்படி கட்டக்குள்ள அரசாங்கத்துக்கு கிடைக்கும் தான் அந்த காசு. அதுக்கு பேர் மிகை விதிப்பு கட்டணம், மிகை அறவீட்டு கட்டணம் என்று சொல்லுவோம். அப்படி மிகை அது நாம் 2ஆம் அத்தியாயத்தில் நாம் படிப்போம். 119ஆம் நிதி பிரமாணத்துக்களே கற்றுக்கொள்ள இருக்கும். அப்படியான மிகை அல்லது மேலதிக சர்சார்ஜ், மேலதிக கட்டண அறவீடு அரசாங்கத்துக்கு கிடைத்தாலும் அது அரசாங்கம் அரசுரையாக அரசுக்கு கிடைச்ச வருமானமாக கருதாது. ஏனென்றா அரசாங்கம் கொடுத்ததான் திரும்ப எடுக்குது. அப்ப மிகை அறவீட்டு கட்டணங்கள், மிகை அறவீட்டு கட்டண பெறுவனவுகள் அரசுரை ஆகாது. அப்ப இப்படியான விடயங்கள் எல்லாம் அரசாங்கத்துக்கு ஒரு வருமானமாக நாங்க கருதிவிடக் கூடாது. எவற்றை கருதக்கூடாது? முற்பண கணக்கு முயற்சிக்கு கீழே கிடைக்கின்ற வட்டி தவிர்ந்த அந்த முற்பணத்தினுடைய பகுதியை அரசுரையாக கருதக்கூடாது. அரசாங்கம் பெற்றுக்கொள்கின்ற கடன்களான தொகைகளை பெறுவனவுகள் அரசுரையாக கருதக்கூடாது. அரசாங்கத்தினுடைய முதலீடுகள் இவற்றை ஏனும் கைமாற்றுவதன் மூலம் பெறுகின்ற தொகைக்குள் இருக்கின்ற இலாபம் தவிர்ந்ததை அரசுரையாக கருதக்கூடாது. அரசாங்கம் டிபாசிட் அக்கவுண்ட் கிடைக்கின்ற ஏதாவது பணத்தை, வைப்பு பணத்தை அரசுரையாக கருதிவிடக்கூடாது. அரசாங்கத்துக்கு கிடைக்கின்ற கட்டுநிதி இன்ட்ரெஸ்டை நாங்கள் அரசாங்கத்துக்கு கிடைத்த வருமானமாக கருதிவிடக் கூடாது. அதுபோல அரசாங்க உத்தியோகத்தர் யாருக்கேனும் மேலதிகமாக ஒரு தொகையை கொடுத்து அவற்றை மீண்டும் அறவிடுகின்ற பொழுது அத்தகைய அறவீட்டை நாங்க அரசுரையாக கருதிவிடக் கூடாது. நம்முடைய கேள்வியில கடைசி கேள்வி, 1ஆம் அத்தியாயத்தினுடைய கடைசி கேள்வி, இந்த அரசுரை மதிப்பீட்டின் போது நாங்கள் உள்ளடக்குகின்ற அரசுரை மதிப்பீட்டின் உள்ளடக்கங்கள் எவை? ஒரு அரசுரை மதிப்பீடாக நாங்கள் உள்ளடக்குகின்ற விடயங்களை பற்றிய அம்சங்களும் பரீட்சையிலே சில வேளைகளில் நமக்கு வந்து போயிருது. அதை பற்றி கதைப்பது 85ஆம் நிதி பிரமாணமாக காணப்படுகிறது. அரசுரை மதிப்பீடுகள் 2 வகையான விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். ஒன்று, இந்த வருஷத்துக்கண்டு நாம திருத்தி அமைத்த அரசுரை மதிப்பீடு. அரசுரை மதிப்பீடு என்ற அர்த்தம் அரசாங்க வருமான மதிப்பீடு. போன வருஷம் நாம மதிப்பிட்டதை இந்த வருஷம் திருத்தி அமைப்போம். அப்படி நடப்பு நிதியாண்டில் மாற்றி அமைத்த அரசுரை மதிப்பீடு இதை கொஞ்சம் நான் புரிய வச்சுதான் உங்களுக்கு என்னென்னு படும். அதாவது நாம வருமானம் உழைக்க திணைக்களமாக இருந்தா, நம்மட திணைக்களம் ஒரு வருமானம் உழைக்க திணைக்களமாக இருந்தா, ஒவ்வொரு வருஷத்துக்கு நாம மதிப்பீடு அரச வருமானம் எவ்வளவு என்பதை தயாரித்து அனுப்ப வேணும். நாம அது சம்பந்தமாக 2ஆம் அத்தியாயத்தை கற்கின்ற போது ஒரு திட்பம் கற்றுக்கொள்வோம் நாங்க. அதுதான் இப்ப நம்ம ஒரு மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் எவ்வளவு நமக்கு வருமானம் பெறணும்ன்றதை இப்ப இருக்கக்கூடிய கட்டணங்கள் அடிப்படையில் மதிப்பிடுவோம். அதே போன வருஷம் அப்படி மதிப்பிட்டு இருந்தா, இந்த வருஷம் கட்டணத்தை நாம சேஞ்ச் பண்ணினா அந்த சேஞ்ச் பண்ணின அந்த விடயத்துக்கு, மாற்றி அமைத்த அந்த விடயத்துக்கு ஒரு அரசுரை மதிப்பீட்டை தயாரித்து நாம் அனுப்ப வேணும். ஒன்று. 2வது, இப்ப இருக்கக்கூடிய அந்த கட்டணங்கள் மாறாது என்ற அடிப்படையில எதிர்வரும் நிதியாண்டுக்கு நாம உத்தேசித்திருக்கக்கூடிய அரசுரை மதிப்பீட்டை தயாரிக்கணும். 2வது. அப்ப தற்போது இருக்கும் கட்டணங்கள் மாறாது எனும் அடிப்படையில் எதிர்வரும் நிதியாண்டிற்கான அரசுரை மதிப்பீட்டை தயாரித்தல். அரசுரை மதிப்பீட்டினை தயாரித்தல். அப்ப நாம எதிர்வரும் ஆண்டுக்கு ஒரு மதிப்பீட்டை தயாரிக்கின்ற போது இந்த வருஷம் இருக்க கட்டணம் மாறாது என்ற அடிப்படையில் தயாரிப்போம். அடுத்த வருஷம் வந்து அது மாறினா திரும்ப மாற்றி அமைத்த அரசுரை மதிப்பீடு தயாரிப்போம். எனவே ஒவ்வொரு வருடமும் அரச வருமானமாக தயாரிக்கப்படுகின்ற மதிப்பீடு 2 விடயத்தை கொண்டிருக்கும். இதுல நீங்க கவனம் செலுத்த வேணும். அரசுரையாக கருத முடியாதவையில தான் கவனம் செலுத்துங்க. இந்த அரசுரை மதிப்பீடு தொடர்பான விடயங்கள் மேலதிகமான விடயத்துக்காக மட்டும்தான் நான் சேர்த்து கொண்டு. இவ்வளவுதான் நம்மளோட 1ஆம் அத்தியாயம். இன்ஷா அல்லாஹ் 2ஆம் அத்தியாயத்தை வெள்ளிக்கிழமண்டைக்கு நாங்க பார்க்க இருக்கோம்.
வெள்ளிக்கிழமையும் நாம 7 to 9 பார்ப்போம். அதுல 2ஆம் அத்தியாயத்தை நாங்க கற்றுக்கொள்றதுக்குரிய வாய்ப்பு எடுத்துக்கொள்ளலாம். அண்டில் தட் ஏதாவது பிரச்சனை இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு உங்களுக்கு மொத்தத்துல கேட்கறதுக்கு அப்படி வெக்கம் பெறப்படாது. நாம் எல்லாம் கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் நீங்க எல்லாம். எனவே உங்களுக்கு வெக்கம் பெறப்படாது. ஏதாவது விடயத்துல கிளியர் ஒன்று இல்லாம போனால் கிளியரா இருக்கும் நம்பிக்கைங்களை நான் அந்த வகுப்புல முடித்துக் கொண்டு அப்படி இருந்தால் நீங்க என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப்புக்கு நீங்க குரல் பதிவுகளை டெக்ஸ்ட் பதிவுகளை செய்து கொள்ளலாம். நேரம் இருக்கின்ற போதெல்லாம் நான் அதை உங்களுக்கு இயன்றவரை விளங்கப்படுத்துவதற்கு முயற்சி எடுத்துக்கொள்வேன். கலம்புக்கு இப்போ போற பயணம் என்றபடினால இந்த நிகழ்வோட இன்றைய வகுப்பை நிறுத்தி கொண்டு மற்றும் ஒரு வகுப்பில் நாங்கள் அனைவரையும் சந்திப்போம். அதுவரைக்கும் அனைவருக்கும் அன்பின் பணிவு. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். குட் நைட். சந்திப்போம். வலைக்கும் அஸ்ஸலாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். Good night. Thank you. Good night. Thank you, sir. Good night. Thank you. Good night, sir. Good night, sir.